பரணி கேக்குதா? அப்படியே ஆரம்பிச்சிடலாமா அப்படின்றத? ஹலோ, கேக்குது பரணி, அப்படியே அப்படின்றத ஆரம்பிங்க. ஓகேண்ணா. ஒரு நிமிஷம். சரி, ஓகே. இன்னைக்கு நான் பெருசாக அப்டேட் கவர் பண்ணல, கொஞ்சம் ஒர்க் பிஸி ஆகிட்டேன். அதனால் வந்துட்டு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். அவெஞ்சர்ஸ் டூம்ஸேயோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. அதே மாதிரி எஸ்கே ப்ரொடக்ஷனோட அடுத்த படத்தோட டைட்டில் டீசர் நாளைக்கு வந்துட்டு ஈவினிங் 5 PM வருது. அதுக்கப்புறம் சந்தீப் கிஷனோட சிக்மா டீசர் வந்துச்சு. ஜேசன் சஞ்சய் தான் டைரக்டர், தமிழ் மியூசிக்கில் வருது. அதுக்கப்புறம் ரெட்டத்தலை, சிறை 2 படத்தோட புக்கிங்ஸுமே ஓப்பன் ஆயிடுச்சு. ஜி ஸ்டுடியோஸ் தான் வந்துட்டு நார்த் இந்தியா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க ஜனநாயகனுக்கு. ஹிந்தி டைட்டில் வந்து ஜனநேட்டா அப்படின்றது. அப்புறம் ஜிவி பிரகாஷோட இம்மார்டல் டீசர் நாளைக்கு ஈவினிங் 5 PM வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. கொம்பு சிவி படத்துலேருந்து வஸ்தாரா வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்புறம் பஸ்ஸாக போனது என்னென்னா, பராசக்தியோட ஆடியோ லான்ச் ஈவெண்ட் வந்துட்டு நேரு ஸ்டேடியமில் நடக்க போகிறதாகவும், சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு ரஜினிகாந்த், கமல்ஹாசன், உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து ரூமர் போச்சு. ஸோ பார்ப்போம் என்னன்னு சொல்லி. அதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது விட்டு பெஞ்சுனா மார்க் படத்துல இருந்து இந்த காளி சாங் அப்படின்னு சொல்லி ஒரு லிரிக்ஸ் வீடியோ விட்டு இருந்தாங்க. ஒரு ப்ரோமோ விட்டுருப்பாங்க. அதே மாதிரி அநாகநாக ஒக்கராஜு அந்த படத்துல மோக்ஷா மூவிஸ் ஓவர்சீஸ் ரிலீஸ் வாங்கிட்டாங்க. மோக்ஷா மூவிஸ், சினி கேலக்ஸி யூஎஸ்ஏ, அது இல்லாம ஃபங்கி, டக்காய்ட் 3 சேர்த்து வாங்கியிருக்கிறாங்க. அது போக அந்த கென் கருணாஸ் எடுக்கிற படம் 60 நாள்ல ஷூட்டிங் ராப்னு சொல்லி ப்ரோமோ விட்டுருக்காங்க. பிப்ரவரி 2026 ரிலீஸ். அநேகமா இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து பயங்கரமா நிறைய படங்கள் இருக்கும் போல இருக்கு. ஏகப்பட்ட படங்கள் லைனப்ல இருக்கு. அப்புறம் அவ்வளவுதான் நினைக்கிறேன். மற்றபடி பரணி கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். கண்ணம்மா பாட்டு வீடியோ சாங் வந்துருச்சு பரணி சொல்லிட்டு அப்படி இல்ல. கண்ணம்மாவா? கண்ணம்மா, அதாவது ரெட்டத்தலை படத்துல இருந்து கண்ணம்மா சாங். ரெட்டத்தலை அப்படிங்கிற படத்துல இருந்து கண்ணம்மாங்கிற சாங் வீடியோ சாங் விட்டு இருந்தாங்க இன்னைக்கு. அப்புறமேட்டு வந்து அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பெருசா வரல. அந்த சர்வானந்த் படத்தோட சங்கராந்தி ரிலீஸ் இருந்தாங்க, பார்த்தேன். டீசர் நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கோர் கான்செப்டே செம ஃபன்னியான கான்செப்டா இருந்துச்சு. அந்த படத்தோட டைரக்டர் இதுக்கு முன்னாடி சாம ஜமர கவனான்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, ஸ்ரீ விஷ்ணு படம். அந்த படம் செம்ம ஜாலியா இருக்கும். அந்த படம் யாராவது பார்க்கலாம், கண்டிப்பா பாருங்க. செம்ம சிரிப்பா இருக்கும் அந்த படம். ஜாலியா படமே ஐடி கம்பெனில இருக்க 2 ஹீரோயின் கதை தான் எப்பவும் போல. நான் டீசரை பார்த்த வரைக்கும் அது 2 ஹீரோயின் கதை. ஒன்னு சம்யுக்தா, இன்னொன்னு வந்து இன்னொரு ஹீரோயின் பேர் கரெக்டா தெரியல. ஒருத்தவங்க வந்து காலேஜ் லவர், அவங்க தான் சம்யுக்தா மேனன்னு. அவங்க வந்து காலேஜ் லவர், ஏதோ பிரேக்கப் சண்டை ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த இவங்க ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்றாங்க. இங்க ஒரு லவ் போயிட்டு இருக்கு. அந்த கம்பெனியோட சீனியரா சம்யுக்தா வராங்க. அதுக்குள்ள நடக்கிற பண்ணு தான் போல. டீசரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பிரகாஷ் ப்ரோ, இந்த கிறிஸ்துமஸ்க்கு சூர்யானா அந்த கருப்பு லட்டு 46 ஏதாச்சும் வர வாய்ப்பு இருக்கா? என்ன கட்டியா புரியல. சூர்யானா கருப்பு பாட்டுல இருந்து 46ல இருந்து 47ல இருந்து ஏதோ ஒரு 3ல இருந்து ஏதோ ஒரு அப்டேட் வருவான்னு கேக்குறேன். கிறிஸ்துமஸ்க்கு சூர்யா சைடுல இருந்து ஏதோ ஒரு அப்டேட் வருவாங்க. சூர்யா 46 வந்து கிறிஸ்துமஸ் அல்லது நியூ இயர் ரெண்டு இதுல வந்து ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா டைட்டில் லான்ச் உண்டு. கண்டிப்பா கிறிஸ்துமஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்ப 2 நாள் தான் இருக்கு. அந்த படத்தோட பேட்ச் ஒர்க்லாம் வந்து ஃபுல் ஷூட்டிங் ராப் ஆயிடுச்சு. பட் பேட்ச் ஒர்க் மட்டும் இந்த வாரத்தில் எடுக்க போறாங்க போல இருக்கு. அநேகமா ஜனவரிக்கு வந்து சூர்யா 46 இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். சூர்யா 47 அது எப்ப எதிர்பார்க்கணும்னு சொல்ல முடியாது. எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே சீக்கிரம் வந்தாலும் வந்துடும். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்ல 47 விட்டுருங்க, 46 ஆச்சு அந்த நியூ இயர் டைம் அந்த மாதிரி ஏதாச்சும் வருமா? அது இல்ல, கண்டிப்பா நியூ இயருக்கு 46 டீம்ல இருந்து 2 அப்டேட் இருக்குங்க. 2 அப்டேட். ஓகே ஓகே 46 டீம்ல இருந்து. ஓகே ஓகே ஓகே. கருப்பு ரிலீஸ் அதை பத்தி இன்னும் அதை பத்தி கேட்காதீங்க. அதை பத்தி தெரியல. கருப்பு ரிலீஸ் பத்தி தெரியல. நான் எப்ப இல்லங்க தெரிஞ்ச நபர்கள்ட்ட எப்ப கேட்டாலும் கேட்காதீங்கிறாங்க. பிரதர் தெரிஞ்சா நாங்களே சொல்ல போறோம், ஓகேவா? அவங்க எப்ப கேட்டாலுமே கேட்காதீங்க பிரதர், எல்லாம் கேட்டா எங்கள்கிட்ட இல்ல அப்படிங்கிறாங்க. எங்க நான் க்ளோஸ் சர்க்கிள் எல்லா சர்க்கிளும் கேட்டு பார்த்துட்டேன்.
அவங்க ஒரு தடவை கேட்டா சிரிக்கிறாங்க. நான் நம்ம என்ன பண்றது? அவங்களே அந்த படத்தை பத்தி அவங்க என்ன படத்தை பெருசா நம்புறாங்க. கண்டிப்பா படம் அவுட்புட்ல வேற லெவல்ல நம்புறாங்க. பயங்கரமா ஒரு எப்ப ரிலீஸ் அந்த படம் நல்லா பயங்கரமா ஓட போகுது. ஓகேங்களா? ஆனா அந்த அப்டேட் கேட்டா மட்டும் சைலண்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியல. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். அவங்களுக்குமே தெரியலங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? டீம்ல உள்ளவங்களுக்கே தெரியல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. அப்ப நம்ம அந்த படத்தை பத்தி நம்ம 46, 47 அதை பத்தி வேணா பேசுவோம். சரி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அதுதான் ஓகே. ஓகே, 46 தானே ஏதாவது வருது நியூ இயருக்கு, அதாச்சும் சந்தோஷம் தான். தேங்க்யூ. இல்ல கண்டிப்பா அது வரும். நியூ இயர்க்கு வந்து 46 டீம்ல இருந்து அப்டேட் உண்டு. கண்டிப்பா உண்டு. அது 2 அப்டேட் உண்டு. சரி ரைட். எந்த ரீல் அப்படின்னா பேக்ஸ் ஒரு டைட்டிலும் ரிலீஸ் அந்த மாதிரி இல்ல சொல்லுவாங்களா இல்ல? அதெல்லாம் தெரியல. நீங்க 2 அப்டேட் உண்டு அவ்வளவுதான். அதுதான் சொன்னாங்க. அப்படியே வச்சுப்போம். நான் அது இன்னும் ஒரு 5 நாள் இருக்கா. தேதி எவ்வளவு? தேதி 23. இன்னும் 7 நாள் இருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஓகே கிறிஸ்மஸ்னா ஓகே, தேங்க்ஸ் நாளான்னைக்கு ப்ரோ. தானே? என்ன பரணி? கிறிஸ்மஸ் நியூ இயர்னு சொன்னாரு பரணி ப்ரோ. நியூ இயர்னு சொன்னேன் பாருங்க. நியூ இயர் எனக்கு கிறிஸ்துமஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வேற தான் இருந்துச்சு. ஆனா இந்த 2 நாள்ல இருக்கனால அது தெரியல. ஆனா நியூ இயர் கண்டிப்பா 2 அப்டேட் உண்டு. அது கன்ஃபார்ம். ஏன்னா பேட்ச் ஒர்க் எல்லாம் போகுது அந்த படத்துக்கு. நியூ இயர்க்கு கண்டிப்பா அப்டேட் உண்டு அந்த படத்துக்கு. நியூ இயர் சொல்லும் போது அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் வரும்போது அந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் டேட் வந்துடும் இந்த வாட்டி. ரெட்ரோ கிறிஸ்மஸ்க்கு தான் விட்டாங்க அப்டேட். மாவீரன் நீங்க தானா? நீங்க தான் கெட்டப் சேஞ்ச் பண்ணி மாவீரன் வந்திருக்கீங்களா? சூப்பர். அதே மாதிரி இது நல்லா இருக்கு. அது என்னது நேம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பார்த்தோன்னே ஐ அப்படின்னு ப்ரோ உள்ள இதை பாருங்க ப்ரோ. பார்த்தேன். அதுவும் தான் சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ, நீங்க இந்த டெக்காய் டீசர் பாத்தீங்களா? பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா? எண்டிங்ல இருக்கு. இல்ல ஓகே தான். மாவீரன் இந்த டிபி வச்சதுக்கு அப்புறம் யாராவது ஏதாவது வந்து சொன்னாங்களா? இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கமெண்ட்? நாங்க தான் உங்களுக்கு தான் பயந்தோம் பரணி ப்ரோ. இப்ப பரணி ப்ரோ தான் சொல்ல போறாரு, நீங்க ஸ்னீடாக் வரும்போது பேரை மாத்திட்டு வந்துருங்க அப்படின்னு. உங்களுக்கு தான் பயந்தோம் நாங்க. நீங்களே ஜாலியா இருக்கு. நான் என்னங்க பண்ண போறேன் அவரை? சரி ரைட்டு பரணி நடுவது இந்த ரீல் பேக்ஸை சொல்லிடுவோம். நம்ம நேற்று சொல்லல, நேற்று நான் வரல. அதான் நேற்று வந்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான இதை சொல்லிட்டாங்க. நேற்று போவோம். இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் தான். இந்த பெருசாலாம் இல்ல. இன்னைக்கு ஒரு கனெக்ஷன் தான். ஏன்னா அந்த ஒளிப்பதிவாளர் கேமராமேன் இருக்காரு அரவிந்த் கிருஷ்ணா, அவரோட முதல் படம் பார்த்தீங்கன்னா துள்ளுவதை இளமை. அதுல வந்து அறிமுக ஹீரோ தனுஷ். ஆனா தனுஷோட நிறைய பேர் வெங்கடேஷ் பிரபு. படத்துக்கே வச்ச பேர் தனுஷ். கூடுதல் சிறப்பம்சம் என்னன்னா அந்த அரவிந்த் கிருஷ்ணா ஏற்கனவே நடிகரா நடிச்சிருக்காரு. அதுல வந்து அவர் தான் தனுஷ். அந்த குருதி புடல்ங்கிற படத்துல அவர் தான் தனுஷ். அந்த படத்தோட மெயின் கருவே ஆபரேஷன் தனுஷ். அந்த தனுஷ் யாரு அப்படிங்கிறதுதான். அவரு முதல்ல நடிச்ச கதாபாத்திரத்தோட பேரு தனுஷ். அவர் கேமராமேனா அறிமுகமான முதல் படத்தோட ஹீரோ பேரு தனுஷ். ஆனா தனுஷுங்கிற பேர் அந்த படத்துக்காக தான் வைக்கிறாங்க. அதாவது ஸ்கிரீன் நேம் அப்படின்னு வைக்கிறாங்க. தனுஷுங்கிற பேர் வந்து ஜஸ்ட் கனெக்ஷனா அப்படியே ஒரு மேட்ச் ஆச்சு, அவ்வளவுதான். அது ஒரு ட்ரிவியாவா போட்டாச்சு, அவ்வளவுதான். அப்புறம் நேத்து போடுறது வந்து உங்களுக்கு பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒரே கதை 2 படமா வந்துச்சு. ஒரு படம் அட்டர் ஃபிளாப், ஒரு படம் பிளாக் பஸ்டர். எப்படின்னா வந்து ஒரு நாடகம், அந்த நாடகத்தை படமா எடுக்கிறாங்க. அந்த படம் பயங்கரமா ஃபிளாப் ஆகிருது. ஆனா அந்த கதை செம்மையான கதையாச்சு. அதையே திரும்ப ஒரிஜினல் ரைட்டரை வச்சு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் நாடகத்தை எழுதினவரை வச்சு திரும்ப படமா எடுக்கலான்னு தயாரிப்பாளர் யோசிச்சு அதனால திரும்ப எடுக்கப்பட்ட படம் இந்த முறை என்ன பண்ணுது, மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழ் சினிமால குடும்ப படங்களுக்கே ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமா மாறி காலகாலத்துக்கு பேசப்படுற படமா மாறிடுச்சு. அந்த வெற்றி பெற்ற படம் தான் சம்சாரம் அது மின்சாரம். ஃபர்ஸ்ட் வந்த நாடகம் அப்படின்னா உறவுக்கு கை கொடுப்போம்னு விஷயம் எழுதுன நாடகம். அப்புறம் படமா வந்தது பாத்தீங்கன்னா 1975 அதே பேர்ல உறவுக்கு கை கொடுப்போங்கிற பேர்லயே நம்ம ஒய்ஜி மகேந்திரன் டைரக்ட் பண்ணபடியா வந்துச்சு. ஆனா படம் சரியா போகல, அட்டர் ஃபிளாப். அதனால மீண்டும் 1986 சம்சாரம் அது மின்சாரம் பேர்ல வந்துச்சு. இந்த முறை டைரக்ட் பண்ணது விசு தான். என்னன்னா தயாரிப்பாளர் கூடுதலா மனோரமா அந்த கதையில கிடையாது, உறவுக்கு கை கொடுப்போம்ல அவங்கள மனோரமா சேர்த்துக்க சொல்லி அதுக்கப்புறம் அவங்க விசுவே அதை ஒத்துக்கல. அதுக்கப்புறம் சொன்னாரு மனோரமா சேர்த்துக்குங்க, இதுக்கு வந்து கதையே மாறும், பிளேவரே மாறும் அப்படின்னா கேரக்டர் எந்த கேரக்டர் விசுவோட ஒய்ஃபா சேர்க்கலாமா அந்த கேரக்டர்ல மனோரமா வைக்கலாமா பார்த்தாங்க. இல்ல அது செட் ஆகாது, நீங்க காமெடி பண்ணணும், அந்த கேரக்டர் காமெடி பண்ண முடியாது ஒய்ஃப் கேரக்டர். அப்ப என்ன பண்ணுங்க, வேலைக்காரிங்கிற கேரக்டர் எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மனோரமா உள்ள ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணி அந்த அப்படி டோட்டலா பிளேவர் மாதிரி படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஆனா பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஒரே கதை 2 வாட்டி எடுத்து ஒரு முதல் தடவை ஃபிளாப், 2வது தடவை பிளாக் பஸ்டர். இதுதான் சம்சாரம் அது மின்சாரம் படத்துடைய ஹிஸ்டரி. இதுதான் நம்ம நேற்று ரீல் ஃபேக்டர் சொல்லியிருந்தோம். அதை நேற்றுக்கு சொல்ல முடியல, ஆனா இன்னைக்கு சொல்லியாச்சு, முடிஞ்சிருச்சு. சூப்பர். அந்த பாட்டு இன்னமும் மைண்ட்ல நிக்கும். அந்த படம் பேர் டைட்டில்ஸ் எல்லாருமே சம்சாரம் மின்சாரம் அதுவா பண்ணி. அதேதான். எப்ப அந்த டைட்டில் சொன்னாலும் அந்த பாட்டு தான் அதுக்கு ஒரு அந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் யார் தெரியுமா?
இளையராஜாவா? இல்ல, எல்லாரும் இளையராஜா தான் நினைப்பாங்க. ஆனா சங்கர் கணேசன் 2 பேர் இருக்காங்க தெரியுமா? சங்கர் மற்றும் கணேஷ் இரட்டையர்கள். அவங்க பல படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க. நிறைய படங்கள் தெரியாமே போயிடும். அவருக்கு மாதிரி தெரியாம போன சங்கர் கணேசுக்கு பேர் கிடைக்காம போன படம் தான் சம்சாரம் மின்சாரம். ஏகப்பட்ட பேர் இளையராஜா மியூசிக்கே நினைச்சிருப்பாங்க. இல்ல அந்த டைம் பிரகாஷ் ப்ரோ, அப்பா பையன் சண்டை தானே அந்த படத்தோட கதை. டைட்டில் எப்படி வச்சாங்க? சம்சாரம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் சம்சாரம்னா Wife மனைவி தானே? நினைப்பீங்க, ஒய்ஃப் தானே நினைப்பீங்க. அப்படி கிடையாது. சம்சாரம்னா ஐயே, குடும்பஸ்தன் அர்த்தம். சம்சாரி அப்படின்னா குடும்பஸ்தன் அப்படின்னு அர்த்தம். அதான் சம்சாரம் அப்படின்னா சம்சாரினா தான் குடும்பஸ்தன். ஆமா, சம்சாரி அப்படின்னா சம்சாரம்னா மனைவி கிடையாது. சம்சாரம்னா சம்சார வாழ்க்கை அப்படின்னா குடும்பஸ்த வாழ்க்கை, கல்யாணம் பண்ணி வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல, அதான் சம்சார வாழ்க்கை. அதனால சம்சாரம் கல்யாணம் பண்ணி சம்சார வாழ்க்கைங்கிறது சம்சாரி அப்படின்னு வர்றதுதான் பொண்டாட்டிங்க சம்சாரின்னு சொல்லுவாங்களே தவிர, சம்சாரம் அப்படின்னா வந்து குடும்ப வாழ்க்கை. அந்த சம்சாரம் அது மின்சாரம், குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு மின்சாரம் மாதிரி அப்படிங்கிறது தான், கரண்ட்ல கை வைக்கிற மாதிரியே இருக்கும் அப்படிங்கறதுதான் அந்த டைட்டிலோட அர்த்தம். ஆனா எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க சம்சாரம் அது மின்சாரம்னா பொண்டாட்டி வந்து மின்சாரம் மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க நிறைய பேரு. இப்ப நீங்க கேட்டாலும் பாரதிமா கூட அதான் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அப்படிதான் ப்ரோ நினைச்சிருக்கோம். இந்த பாரு, அவர் மட்டும் இல்ல, எனக்கே அது புதுசுதான். ஆக்சுவலா சம்சாரம் அப்படின்னா வந்து குடும்பஸ்தன். இப்ப நம்ம இப்ப இவர் மணிகண்டன் படத்துல குடும்பஸ்தன், அதே மீனிங் தான். சம்சாரம் அப்ப அப்படின்னா குடும்ப வாழ்க்கை. படத்துலலாம் உங்க சம்சாரத்தை கூப்பிடுங்க அப்படின்னுவாங்களே. அது அது எப்படின்னா, கல்யாணம் பண்ண ஒரு சம்சாரி, ஓகேங்களா? ஏன் சம்சாரி வைக்கிறோம்? அவர் குடும்ப வாழ்க்கையில போயிட்டாருனால. ஏன் கல்யாணம் சம்சாரி அப்படின்னா அதனால சம்சாரியா இருக்கனால அவர் சம்சாரத்தை கூப்பிடுங்க அப்படின்னு. அதை நீங்க வந்து சம்சாரியா இருக்கீங்க, உங்க சம்சாரத்தை கூப்பிடுங்கன்னு சொல்லி அப்படி அப்படியே மருவி சம்சாரம்னா பொண்டாட்டின்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலா சம்சாரம்னா குடும்ப வாழ்க்கை, அவ்வளவுதான். இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது சம்சாரம். அதே மாதிரி ஒய்ஃப் எல்லாம் ஹஸ்பண்ட வீட்டுக்காரன்றாங்க. ஆமா, அது வீட்டுக்காரர். எல்லாருக்கும் நான் சொல்ற வீட்டுக்காரர் தான். வீடு ஹஸ்பண்டும் வீட்டுக்காரர் தான். எல்லாமே வீட்டுக்காரங்கிறத அந்த வீட்டுக்காரங்கிற மீனிங்ல போயிடும் அது. ஓகே, சூப்பர். சிக்மா டீச்சர் எப்படி இருந்துச்சு பர்னி ப்ரோ? சிக்மா டீசர் நல்லா இருந்துச்சு, எனக்கு மேக்கிங்காகவும் பிடிச்சிருந்துச்சு. பார்ப்போம். பெருசாக எதுவுமே மீன்ஸ் ரிவீல் பண்ணாத மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நல்ல ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன். நல்ல பட்ஜெட் போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சூப்பர். ஏன்னா அந்த சின்ன படத்தையே ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்காரு லைக்கா. ஸோ இது கொஞ்சம் பெரிய படம். அதனால அந்த ஒரு இது மட்டும் எனக்கு லைட்டாக டவுட் இருக்கு. மற்றபடி ஓகே தான். எந்த சின்ன படம்? இது கோவிட் படம் வந்துச்சுங்க, லாக்டவுன். சிக்மா ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனா இந்தியன் 3 ரிலீஸ் ஆகும். ஏங்க எனக்கு என்னன்னா அந்த சின்ன படத்தையே ஒரு ரிலீஸ் பண்ண முடியல. இது கொஞ்சம் பெரிய படம், இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பர்னி ப்ரோ, அதுக்குத்தான் அவங்க ஃபர்ஸ்டே சேஃப்டிக்கு சுரேஷ் சந்திரா கூட வச்சிருக்கிறாங்க. இது இந்த படத்துக்காக சிக்மா அவரு தானே பிஆர்ஓ, ஜேசன் விஜய்க்கு அவர் தான் பிஆர்ஓ. ஏங்க அவர் போட்ட பிளான் இல்ல ஃபர்ஸ்ட் அந்த பிளான் ஆரம்பிக்க 10ன்னு சொல்லிதான் ஃபர்ஸ்ட் காப்பியில பண்ணிடலாம்னு சொல்லி ஃபர்ஸ்டே அமௌண்ட்டை வாங்கி இவர் வந்து சும்மா ஜேசன் சஞ்சய் ப்ரொடக்ஷன்ஸ் நேம்ல போட்டு அந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் காப்பியில தான் பண்ணாங்க. லைக்காட்டு வந்து படமே ஃபர்ஸ்டே பணம் வாங்கிட்டாங்க. அவர் முதல்ல சொல்லிட்டாரு போல, தம்பி ஃபுல்லா இறங்காத, முழுசா படத்தை வாங்கி ஃபர்ஸ்ட் காப்பியில பண்ணி கொடுத்துருங்கிற மாதிரி. அவர் ஃபுல்லா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரு, இவர் முடிச்சிட்டாரு. அந்த படம் ஓடிடின்னு தான் சொன்னாங்களே பிரகாஷ் ப்ரோ, அது என்ன அவ்வளவுதானா? அது அவ்வளவுதான் ஸ்கிராப்பா? எந்த படம்? இந்தியன் 3. இல்ல, அது ஓடிடிக்காரங்களும் வாங்க மாட்டேன்ட்டாங்க. அது விட்டுருங்க. இப்ப வந்து யாரும் வந்து பிஃபோர் ரிலீஸ் ஓடிடி வாங்குறது இல்ல. தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி கொடுங்க, நாங்க அதை வச்சு ப்ரொமோஷன் பண்ணுங்க. அது ஃபிளாப் ஆனாலும் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி அந்த ஃபிளாப் ஆனதை வச்சு ரோல் பண்றதுக்காக நிறைய பேர் பார்ப்பாங்க. நாங்க அப்படி வேணா ரிலீஸ் பண்ணிக்கிறோமே தவிர பிஃபோர் ரிலீஸே வந்து நாங்க வந்து டைரக்ட் பிரீமியர் கிடையாதுட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு எதுவும் டாப் 5 இருக்கா 2025? இன்னைக்கு டாப் 5 இல்ல, 2023 டாப் 5 கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் இருக்கட்டும். அதுக்கு நடுவில் வந்து சுகன் ஒரு ஐடியா கொடுத்தாரு, அதை ஃபாலோ பண்ணுவோம். இந்த 2025 நிறைய மீம் டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கும்ல புதுசா இந்த வருஷத்துல வந்தது. அப்படி 2025 மீம் டெம்ப்ளேட்ல உங்களுக்கு பிடிச்ச மீம் டெம்ப்ளேட் எது?
பயங்கரமா எவ்வளவோ மீம்ஸ் வந்துருச்சு. எந்த மீம்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி வேணா பேசுவோம். நல்ல டாபிக் தான். ஏன்னா டெய்லி சினிமா அப்படி போறோட ஒரு பண்ணா 2025 டோட்டல் ரீகேப் மாதிரி பயங்கரமா அது 80+ இருந்தாலும் சரி, அதாவது எப்படிப்பட்ட அடல்ட் மீமா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு டெம்ப்ளேட் இந்த மீம் டெம்ப்ளேட் பயங்கரமா ஃபேமஸ்ரா, எனக்கு ரொம்ப ஃபேவரட் இதுதான் அப்படின்னு ஒண்ணு தான் சொல்லணும், 4-5 சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் பரணிட்டு வந்து ஆரம்பிக்கணும். ஞாபகம் இல்லைனா எதுவுமே ஞாபகம் இல்லைனா ஐயோ, எனக்கு எதுவும் ஸ்ட்ரைக் ஆகலண்ணா, அதான் நான் யோசிக்கிறேன். ஓ நான் சொல்றேன் ப்ரோ. எனக்கு நிறைய இருக்கு. ஒருத்தன் அத பத்தி பேசியே போய் பிக் பாஸ்ல இருந்து ஜீத்தரைக்கு போய் ஜீத்தரை டான்ஸ் ஆடி எங்கெங்கயோ போயிட்டானே இந்த வாட்டி மீம்ல. ஏங்க ஆமா ஏங்கன்னு சொல்லியே ரைட் ஓகே நிறைய இருக்கு ப்ரோ. ஆனா கடைசியா இப்போ குபீர், எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல குபீரா இருந்தது, நான் கீழே கமெண்ட்ல போட்டிருக்கேன். கமெண்ட்ல போடுங்க, அதான் நல்லா இருக்கும். எல்லாரும் கமெண்ட்ல போடுங்க. ஆவிரன் ப்ரோ கேவ் அப் ஆல்ரெடி, அதானே சரியான டெம்ப்ளேட். இல்ல எனக்கு இந்த பொங்கல் கிளாஸ்ல வந்து இந்த டெம்ப்ளேட் எதுல எடுத்தேன்னா, அது நெப்போ கிட்ஸ் வந்து இவர் சுயம்பு இவரை எதிர்க்கிறாங்கன்னு வந்துச்சு. அதுக்கு இவங்க வந்துட்டு மறைச்சு பாக்குற மாதிரி அதர்வாவும் ஜெயம் ரவியும் அவங்களும் நெப்போ கிட்ஸ் தான், அதே படத்துல அப்படி. அதான் கமெண்ட் பார்த்தேன். கமெண்ட்ல ஜேடி தமிழ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு ஒண்ணு. ஏவிஎம் சரவணன், அதே ஏவிஎம் சரவணன் வந்து ஏற்கனவே இது மாதிரி ட்ரை பண்ணி எடுத்திருக்கிறாராம். அது என்னன்னா மாமியார் மெச்சின மருமகள். அது மாமியார் மெச்சின மருமகள்ங்கிற கதையை திரும்ப பாட்டி சொல்லி சட்டாதே அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிறாராம். 1988 சேம் ஸ்டோரியில எடுத்து அதே 2வது தடவை ஹிட் ஆக்கி இருக்கிறாராம். ஆல்ரெடி மொத்தம் ஏவிஎம்ஏ பார்த்தீங்கன்னா 2 ஹிட் அடிச்சிருக்கிறாரு இதே மாதிரி. ஓ என்னோடத போட்டிருக்கிறோம். அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்தாவே அதான். வாழ்த்துக்கள் சர்வீஸ் போட்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் கமல் எங்க இந்த வருஷமா சொன்னாரு. என்னோடதான் சொன்னாரு வாழ்த்துக்கள். இந்த வருஷமா சொன்னாரு. இந்த வருஷம் தான் ஃபேமஸ் ஆச்சு. இந்த வருஷம் தானே சொன்னாரு ஃபேமஸ் ஆச்சு பயங்கரமா. அன்னையர் தினம் இன்னைக்கு அன்னையர் தினம். வாழ்த்துக்கள். அது ரொம்ப நாளா இருக்கிற மாதிரி இல்ல அதே தெரிஞ்சு இந்த வருஷம் ஃபேமஸ் ஆச்சு. இந்த வருஷம் தான். வாழ்த்துக்கள். பட் ஆனா வந்துட்டு சரி ரைட், வேற யாராவது சொல்லுங்க. மீம் டெம்ப்ளேட் கமெண்ட்ல போடுங்க. கமல் சொன்னதே இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, அங்கதான் கன்ஃபியூஷன் ப்ரோ. முக்கியமானது ஒண்ணு இருக்கு ப்ரோ, யாராச்சும் அதை டக்குன்னு போடுங்க. பரணி ப்ரோ உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு, அது முக்கியமானது ஒரு நான் சொல்லுவேன். ஆனா இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்கிறது வந்துட்டு எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா என்னன்னா நான் ஃபன் வேல தான் சொல்றேன், சீரியஸ் எல்லாம் சொல்லல. அந்த தம்பி கீழே இறங்கு அது சொன்னார்ல, அது நிறைய மீம் போடுறாங்க. இந்த ஸ்பைடர்மேன் வச்சு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு அது கீழே இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது. அது ஒரு ஜாலியா போயிட்டு இருக்கு. அது நிறைய பேர் ரீல் போட்டாங்க ஆக்சுவலா அதை வச்சு. சுரேஷ் போய் ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல. எனக்கு ரீசெண்டா யாராச்சும் முக்கியமான ஒரு மீம் இருக்கு ப்ரோ இந்த வருஷம், அதை யாராவது சொல்லுங்க ப்ரோ. என்னன்னு சொல்லுங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா, அப்படி இருக்கீங்க அண்ணா. அதுலயே இன்னொன்னு இருக்கு. அதுலயே அதுவும் தலைவர் சம்பந்தப்பட்ட ராஜசேகர் தயால் காதல ஏதோ கடைசி. அது இல்ல என்னது நாகார்ஜுனாவா? எது நாகார்ஜுனா? எனக்கு இந்த வருஷத்துல பெஸ்ட் மீம் வந்து இவர் சொன்னதான், கமல் சொன்னார், அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா. அத மறக்கவே மாட்டேன். வேற யாராவது கீழே போட்டாங்க. சாரி மாவீரன் சொல்லுங்க. இல்ல அவர் சொன்னதே ஒருத்தர் கீழே போட்டாரு. வேற யாராவது அவரு எது நாகார்ஜுனாவா அப்படின்னார்ல, அதே இத இப்ப படையப்பாக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாருல, அதுலயும் அதே டெம்ப்ளேட்ல சொல்லியிருக்காரு, எது ரம்யா கிருஷ்ணனா அப்படின்னு. எங்கேயோ பார்த்திருக்கேன், அதுவும் போட்டிருக்காங்க. என்னையே எல்லா கோழில இருந்து எடுக்கிறீங்க. அவ படம் எடுத்தா உங்களுக்கு கூலில எவ்வளவு டெம்ப்ளேட் இருக்கு பாத்தி.
தக் லைஃப்ல அதுதான் அவன் படம் எடுத்த மாதிரி தெரியல, நம்மளுக்கு டெம்ப்ளேட் ரெடி பண்றது மாவீரன் ஏதோ ப்ரோ, பண்ண மாதிரி தக்லைஃப் இருக்கு. தக்லைஃப் நம்ம வாங்க ஸ்பேரிங் தக்லைஃப்ல இருந்து இறக்குங்க மாவீரன் ப்ரோ. ஆனா அது ஒண்ணு பாருங்க, இங்க போட்டிருந்தாங்கல்ல. நானும் எடுத்தோடனே டெம்ப்ளேட்னு சொன்னாலும் எல்லாரும் கூலிட்டு தான் போறாங்க இந்த வருஷம். அப்படிதான் லோகேஷ். இன்னும் நிறைய இருக்கு. எப்ப யாரா என்னன்னு சொல்றீங்கன்னு பாப்போம். அந்த இல்ல ஒரு தம்பி, உனக்கு ஒரு அதிர்ச்சி அது ஒண்ணு இருக்கே. இல்ல மாட்டிக்கிட்டேன்னு நினைக்காது, தப்பிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோ ஏதோ சொல்லுவார்ல, அது கூட அந்த ஆஹ் டைம்ல திண்டாச்சு. ப்ரோ அப்புறம் அந்த இது ஏமாந்துட்டேன்னு ப்ரோ நினைக்காத, தப்பிச்சுட்டே நினைச்சுக்க. ப்ரோ அப்புறம் பின்னாடி பின்னாடி எப்பயுமே கண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. கட்டாயி அப்படி கடைசியில சொல்லல, கோடாலி இருவாங்கல்ல. அப்படி சொல்லல. கரெக்ட். எவனாவது பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வந்தா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணணும்னாரு. கடைசியில கோடாரி வந்து கோடாலி எனக்கு அதுலயே வந்து இன்னொரு மீம் இருக்குமே, ஏண்டா உன்னை ஒருத்தன் காப்ப உனக்கு சோறுதான் முக்கியமா, அப்படி அந்த ஒரு மீம் போட்டிருப்பாங்கல்ல. எது ப்ரோ? அவன் வெறி கொண்டு அதுவும் காரை திறந்து போட்டு ஃப்ரைட் ரைஸ். ஐயோ, கூலியில இவ்வளவு இருக்குல்ல. தக் லைஃப்ல எனக்கு தெரிஞ்சு அந்த இலை முழுக்க சோறு அந்த அந்த மீம் டெம்ப்ளேட் தான் நான் நிறைய அது இன்ஸ்டால பாத்திருக்கேன். பெருசா இத டைலாக்கா தான் ஹிட் ஆச்சு தவிர, டெம்ப்ளேட்னு பாத்தீங்கன்னா அது தக்லைஃப்ல வந்து தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி, அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து விண்வெளி நாயகா கண்ணாடி தூக்கி போடுறது, அப்புறமேட்டு வந்து இந்த அபிராமி பின்னாடியே போவார்ல பீச்ல, அபிராமி பின்னாடியே பீச்ல போவார்ல அப்புறம் அது. அப்புறம் சென்டிமெண்ட் மீம்னா ஒண்ணு இருக்கு. இட்லி கடை அந்த மீம். ஏதாச்சும் அந்த காலத்துல அந்த காலத்துல சிவனேசன் சொல்ற இட்லி எல்லாம் அதான் தாத்தா எப்படி தாத்தா இருக்கும். தாத்தா 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 கரெக்ட். அதுவும் நல்ல எலிவேட். இது ஏங்க டிராகன்ல ஒரு டெம்ப்ளேட் ஆச்சுல்ல, அந்த ரொம்ப சந்தோஷமா சார் உங்களுக்கு சொன்னா புரியாது சார், அது பயங்கரமா டிராகன்ல வரத சொல்லிட்டு இருக்கையா. அவன் போன்ல பாத்துட்டு கத்துறது, இப்ப எந்த மூவி அப்டேட் வந்தாலும் ஃபேன்ஸ் ரியாக்ட் பண்றது அந்த வச்சு தானே. எனக்கு ஒரு டவுட், இந்த கமெண்ட்ல கிருஷ்ணகுமார் ஆறுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல, புது டிபி வச்சுட்டு, அவர் இதுக்கு முன்னாடி அந்த ஒரு இந்த டிபி, ஒரு ரெட் கலர் டிபி சாமி மாவீரன் இல்ல கிருஷ்ணகுமார் வந்து சிவகார்த்திகேயனோட மாவீரன்ல வர அந்த காமிக்கல் தான் வச்சிருப்பாரு. அதான் அவர் தானே இவரு. அவர்தான். டிபி மாத்தினோடனே எனக்கு டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பேர் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அவர் நம்ம இதுல எப்பயுமே கமெண்ட் பண்ணுவாரு, அதுக்காக தான் கேட்டேன். நல்லா இருக்கு டிபி. நீங்க கீழே இருக்கத பாத்துட்டீங்கன்னு தெரியும் பாருங்க ப்ரோ. எது ப்ரோ? நீங்களே உனக்கு ஒரு அது இல்ல, ஏன் நாங்கெல்லாம் மீன் போடக்கூடாதான்னு போட்டிருக்காரு. எங்க போட்டிருக்காரு? தனுஷ் டெம்ப்ளேட். ஏன் சார் நாங்கெல்லாம், ஆனா அவரு சொன்னது போயஸ் கார்டன்ல வீடு, அது போன வருஷம். ஆமா, அது இந்த டெம்ப்ளேட்டோட தூக்கி மேட்ச் பண்ணிருக்காங்க. முக்கியமானது ஒண்ணு ப்ரோ. ப்ரோ எம்டி ஹேண்ட் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். என்னது மாவீரன் ப்ரோ, நல்ல என்னது அது என்னது, நீ நல்லாவே இருக்கும், நெகட்டிவாவே பாசிட்டிவா இருக்கும்ல. கவலைப்படாத ப்ரோ, வாழ்க்கை எந்த நல்லதுமே நடக்காது. நாங்கெல்லாம் அவங்க கூட இருக்க மாட்டோம். ரிவர்ஸ்ல மோட்டிவேஷனை ரிவர்ஸ்ல பண்றது. மனசு ரொம்ப வலிக்குதுன்னா செத்துரு ப்ரோ. விடாமுயற்சியில அந்த விளையாடாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு டெம்ப்ளேட் போட்டிருக்காரு. அதுவும் நல்லா இருந்துச்சு. இடையில ஒரு இடைச்சொருகள். இந்த வாரம் சன் டிவில வந்து மூணு தரமான படம் என்னென்னு கேளுங்க. காலை 9:30 மணிக்கு கருப்பன், மதியம் 3:30 மணிக்கு குண்டூர்காரம், சாயங்காலம் 6:30 மணிக்கு மொட்டை சிவா கெட்ட சிவா. ஐயோ, கம்மிங் சண்டேவா போன சண்டே தான் விடியா அனுபவிக்கிட்டோம். அவங்க என்ன பண்ணாலும் டிஆர்பி போகத்தான் போகுது. இல்ல பல்தான் 11 வருது பல்தான் அவனுக்கு போடுற படத்துக்கு, அதுவே அதிகம் பல்தான். ஆனா முதல்ல இருந்தது பீக்ல, அந்த எடுத்து பாத்தியா இல்லையா ஸ்டார்ட், நான் ஷேர் பண்றேன். சரி அது விடுங்க. கீழே இது போட்டிருக்காங்க, இட்ஸ் டியர் 2050 PR எக்ஸ்பிளைனிங் ஐகானிக் டூட் இன்டர்வல் ஒர்க். அது
அதுவும் நான் பார்த்தேன். இந்த வருஷத்தோட மீம் டெம்ப்ளேட் என்னன்னு பேசுங்கன்னா யாருங்க அதை அட போட்டது? ஏங்க இல்ல இல்ல இந்த இது ஒண்ணு வருஷத்தோட போட்டிருக்காங்க famous meme பாருங்க, template இருக்கு bro. இது ஒண்ணு போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம இவரு It is present. பிரசாந்த் அண்ணன், பிரசாந்த் அண்ணன். ப்ரோ அந்த படையப்பா இதை போடுங்க ப்ரோ. படையப்பா வச்சு பிஆர், அப்புறம் அது யாரு இன்னொரு ஆளை எடிட் பண்ணி போட்டுருவாங்களே, யாராவது அந்த போஸ்டர் பாத்தீங்களா? படையப்பா வச்சு ஆமா, பிஆர் ஆமா, சூப்பர் ஆமா. ஸ்டாரா, அது சரியான குபீர் போஸ்ட். இல்ல இவரு சினிமா பையனும் இன்ட்ரிஸ் பிரசாந்த பார்த்து ஒண்ணு சொல்லுவார்ல, இஸ் மோஸ்ட் ஜெனியன் ரிவ்யூவர். அது நல்ல ஃபேமஸ் ஆச்சு, பயங்கரமான Highest paid reviewer. ஹையஸ்ட் பெய்ட் ரிவ்யூவர். ஓகே, அதுக்கு பதிலா வந்து லூஸ் டேஷ் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. பரணி. ஏன்னா நான் சொல்லிடுவேன், எனக்கு பிரச்சனை இல்ல. சரி ரைட், வேற என்ன ஃபேமஸ் ஆனது சொல்லுங்க, அப்படியே இது கேட்போம். இந்த வருஷத்தின் மீம் டெம்ப்ளேட் வெரி குட் பாண்டியம்மாள். லெஃப்ட்ல இது கரெக்ட். அந்த டெம்ப்ளேட் பாண்டியம்மா 8 போடுற வீடியோ. லெஃப்ட்ல வா செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. சிஎஸ்கே எல்லாம் தூக்கி போட்டிருந்தாங்க. ஜடேஜாக்கு சிஎஸ்கே தானே போட்டாங்க, இல்ல வேற யாரும் போட்டாங்களா? யாருக்கும் அந்த வீடியோ போட்டாங்க. அப்புறம் லோகேஷ வச்சே நிறைய மீம் டெம்ப்ளேட் இருக்கு ப்ரோ. அவருக்கு ஒரு பேர் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா பாருங்க ப்ரோ? நம்ம ட்விட்டர் சமூகத்துல கோகேஷ் கனகராஜ். ஏன் அப்படி? கோகேஷ் லனகராஜ். ஓ, கோகேஷ் லனகராஜ். ஐயோ, சரி, அதை என்னையும் போட்டில சேர்த்துக்கோங்கிறது அவனே அப்புறம் சொல்லிக்கல. போன வருஷம் வச்சு இந்த வருஷம் அதிகமா ட்ரெண்ட் ஆச்சு அது. சரி பிரகாஷ் ப்ரோ, இது கேளுங்க. 1966 வந்த ராமு மராத்தி டோர் ககன் ஏவிஜே ரீமேக். ஏவிஎம் சரவணன் இதை தமிழில் எடுக்க முயன்ற போது எம்ஜிஆர் சிவாஜி நடித்தாலும் ஓடாது என அனைவரும் டிஸ்கரேஜ் செய்தார்கள். ஆனாலும் ஃபார்ம் அவுட் ஜிமினி கணேசன் வைத்து சில்வர் ஜூப்ளி ஹிட் கொடுத்தார் சாய் வித் சித்ரா. நீங்க கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கரெக்டா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இதே மாதிரி ஏவிஎம் வந்து இன்னொரு படமும் பண்ணியிருக்கிறாங்களாம். அதாவது 1966 வந்த சிவாஜி படம் ராமு அப்படிங்கிற படம் வந்து மராத்தியில வந்த டோர்ககன் அப்படிங்கிற படத்தோட ரீமேக். ஆனா தமிழ்ல எடுத்தா ஓடாது அப்படின்னு சொன்னாங்களாம். அது எம்ஜிஆர் சிவாஜி வச்சு எடுத்து யாரை வச்சாலும் ஓடாதுன்னு சொல்லியிருந்தாங்களாம். ஆனா அவர் வந்து ஃபார்ம் அவுட்டா இருந்த ஜெமினி கணேசனை வச்சு சில்வர் ஜூப்ளி விட்டு கொடுத்தாராம் அந்த ராமுங்கிற படம். சூப்பர் ப்ரோ. வந்து துரந்தர் பாத்துருந்தாதான் தெரியும். டே ஒன் இன் பாகிஸ்தான் இப்ப செம்ம ட்ரெண்டிங். துரந்தர். ஆமா, அது நம்ம ஸ்பை இன் பாகிஸ்தான் அது பார்த்துட்டு இருக்கு. அதுவும் பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு. அந்த படையப்பா மீம் கீழே வந்திருக்கு பாருங்களேன். அதுல ரம்யாக்ஸ் என்னன்னா போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இல்ல யாரு ஐயோ எந்த படம் போட்டிருக்காங்க? அமலா சாஜியை போட்டிருக்காங்க. ஏங்க அன்னைக்கு நான் பாக்கல பேம் தானே இருந்துச்சு. அது வந்து சௌந்தர்யா போட்டு அடிப்பு. எனக்கு நிறைய பேர் இந்த கீழே பிரபுதேவா டெம்ப்ளேட் ஒன்று இருக்குல்ல, கேடிவி, இது அது எனக்கு புரியல. அந்த சீன்ல என்ன நடக்கும்? நிறைய வருது இன்ஸ்டா பக்கம். அவனுக்கு இந்த படத்துல கண்ணு தெரியாதுங்க. பிரபுதேவாக்கு பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஜாக்கிரங்கிற மாதிரி மிரட்டுவான் வண்டி ஓட்டிட்டு போகும்போது. ஆனா பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. அவனுக்கு கண்ணு தெரியாது. ஆனா அது அவனுக்கு தெரியாத மாதிரி காமிச்சுக்குவான். அதைதான் எடுத்து போடுறாங்க. அதுல ஒருத்தருக்கு சூர்யாசன் ஒருத்தர் கருப்பேன் வர்றான் பள்ளி மறைக்காதே அப்படின்னு போட்டு யாருமே இல்லையப்பா அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அதுக்கேமா கருப்புக்கு அந்த மீன் டெம்ப்ளேட் வச்சு அதிகமா யூஸ் பண்ணிருக்காரு. கீழே லோகேஷுக்கு எவ்வளவு மீம் இறங்குதுன்னு பாருங்க. ஏங்க 1 2 3 கண்ணு தெரியாம இருப்பாங்க. 3 பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்கல்ல. ஓகே, அந்த படமா? ஆனா இதுல பிரபு வந்துட்டாரு, சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு, வீட்டு போட்டு விளையாடுறாரு. அவர் கவனிங்க. நான் எது சொன்னாலும் நம்பிடுவீங்களாடா? லோகேஷ் கனகராஜ். சுகுமார் ப்ரோ 2025 பெஸ்ட் மீம்ஸ் எது மாதிரியே சொல்லுங்க. தட் வாஸ் ஏஐ அப்படின்னு. தட் வாஸ் 2023 பெஸ்ட் என்னது? 2025 சிறந்த மீம்ஸ் மீம் டெம்ப்ளேட்ஸ் எது? மீம் டெம்ப்ளேட்டா? நிறைய இருக்கு. சுகுமார் ப்ரோ
நம்மலாம் ஒரு படம் பார்த்து முடிச்சாலே அதுல வந்துட்டு இந்த கேரக்டரோட பேர் என்னன்னு சொல்லி அது ஞாபகமா வச்சிருக்கிற ஒரு ஆளு கொஞ்ச நேரம் கழிச்சு சைடு ஆக்டர் கேரக்டர் நேமே மறக்கிற நம்ம எங்க? சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. ஞாபகம் இருக்கா? என்னோட இல்ல இல்ல என்னோட என்னோட ஐடியா படி நான் இத சொல்றேன்னு எனக்கு தப்பா எடுத்துக்கோனா சொல்றேன். கூலி படத்துல எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படின்னு நான் சொல்றேன். அந்த அமீர் கானோட இதை என்ன தப்பா எடுத்துக்க இது போறாங்க? என்ன இவ்வளவுதான் சொல்றாரு? ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இல்லப்பா அது வந்து என்னப்பா நீ வந்து ஒண்ணு கூலிக்கு போற இல்ல தக்லைஃப்க்கு போற அப்படின்னு வந்துருவாங்களே அதுக்கு சொல்றேன் நானு. நீங்க கமெண்ட் செக்ஷன் பார்க்கலையா சுகுமார்னா? நான் பார்க்கல இப்பதான் வந்தேன். அது சொல்றேன். எனக்கு அதுதான் வந்து ஆரம்பத்துல எல்லாம் பயங்கர சிரிப்பு வரும். அந்த இது பார்த்தாலே அந்த மீம் பார்த்தாலே எப்படி இருக்கீங்க அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணான்னு போடும்போது செம்ம இதுவா இருக்கும். எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு அதுதான் மைண்ட்ல நிக்குது. வேற எதுவும் பெருசா நிக்கல. ஓகே. அனிருத் கன்ஃபியூஸ் ஆகுறது நிறைய போச்சு. கரெக்ட். அது பயங்கர ஃபேமஸ். லோக்கல் மேன் கன்ஃபியூஸ்ட். ரெக்கார்ட் பண்றது ஒண்ணு இருக்கும், அவர் வீடியோ ரெக்கார்ட் பண்றது ஒண்ணு இருக்கும். வெற்றிமாறன் அந்த சிரிக்கிறது அப்புறம் மிரட்டுறது அது கரெக்ட். வெற்றிமாறன் அது நிறைய இன்டர்நேஷனல் லோகேஷ் வந்து ஏஐன்னு எதை சொன்னாரு? பிளாஷ்பேக்ல வர ரஜினி வாய்ஸ் ரஜினி வாய்ஸ தட் வாஸ் ஹே அப்படின்னாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு அது அவர் சொன்னது ஏதோ எங்களுக்கு எல்லாம் தெரியாத மாதிரி அவர் சொல்லுவார் ப்ரோ. நம்ம யாருக்குமே தெரியாது பாருங்க. அவர் வேற சொல்லிட்டு பிக் பாஸ் தமிழ் மாதிரி ஆடியன்ஸை பார்த்து வெயிட் பண்ணுவாருங்க, கை தட்டுவாங்களான்னு. ரீசெண்டா அந்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க லோகேஷ ரொம்ப குழந்துட்டாங்கன்னு. ரிவ்யூவர்ஸ் இன்டர்வியூ அதுல இன்னொரு ரிவ்யூவர் சொல்லியிருக்காரு அது காரணம் எவ்வளவு ஹைட்டா தூக்குனாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க வந்து கீழே விழுந்தா அப்படித்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. தட் வாஸ் ஏஐ ஹி செட். என்ன கட்டப்பா எனக்கு எங்க லட்டு? இது என்ன புதுசா இருக்கு? அது வந்து யூடியூப்ல தான் இருக்கும். அது அதிகமா யூடியூப்ல தான். அது வந்து டப் பண்ணுவாங்கல்ல, பட சீனை வந்து வேற மாதிரி டப் பண்ணுவாங்கல்ல, அதுல அந்த டைலாக் வரும். ப்ரோ முக்கியமான ஒரு டெம்ப்ளேட் இருக்கு ப்ரோ. நம்மால் சொன்னது மணி சார் தேங்க்யூ சார். இன்னைக்கு பத்தி இல்லாம போயிட்டாரு மணி சார். தேங்க்யூ மணி சார். தேங்க்யூ நான் மணி இப்ப கேட்டா அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்வேன். தேங்க்யூ மணி சார். இது உங்களால மட்டும்தான் முடியும். அவர் இல்லாதனால அது சொல்லல. விஷால் மேல வந்தோடனே அது பேசலாம். கீழே வந்தாரு விஷால் ப்ரோ இருந்தாரு, அப்புறம் போயிட்டாரு. அப்புறம் அவருக்கு ஒரு டெம்ப்ளேட் போட்டிருக்காங்க பாருங்க கீழே, பல்தான் போட்டது. எது நானும் அந்த கத்துவார் ஓஜி டெம்ப்ளேட். ஓஜி என்ன டெம்ப்ளேட் படத்துக்குங்க? அது படம் ஏதோ டீசரோட ரியாக்ஷன் நினைக்கிறேன். ஜிபியூ தான் எதுன்னு கரெக்டா தெரியல. கிளாஸ் எல்லாம் போட்டிருக்காரு மனுஷன் ஸ்மார்ட்டா. கீழே அந்த கருப்பு டீசர்ல வந்த வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு இதுவே பெரிய டெம்ப்ளேட் தான்ற மாதிரி போட்டிருக்காரு. ஃபெஸ்டிவல்னு போட்டிருக்கல. லெட் தி ஃபெஸ்டிவிட்டிஸ் பிகின். இந்த வருஷம் தானே ப்ரோ இந்த டப்பிங் பண்றது அதிகமாச்சு பரணி ப்ரோ. இந்த வருஷம் தானே ஏஐ வச்சு. போன வருஷம் நிறைய பண்ணிருந்தாங்க. அதிகமானது இந்த வருஷம் தானே தெரியல. ஆனா நான் பார்த்தேன், 2-3 பார்த்திருக்கேன் இன்ஸ்டால. நான் அந்த டப்டு வீடியோஸ் பெருசா பார்க்க மாட்டேன், எனக்கு வராது ரீல்ஸ்ல. யூடியூப்ல ஆடியோ வேற ஆட்டோ இதாகுது ப்ரோ. அது வேற ஆட்டோ டப்பா ஆயிருது. நம்ம போய் மாத்த வேண்டியதா இருக்கு தமிழ்ல. கடுப்பா இருக்கு. தமிழ்ல மாத்த வேண்டியதா இருக்கு. இங்கிலீஷ்ல தானே வருது கம்ப்யூட்டர் வாய்ஸ். ஆமா மல்டான். எனக்கு என்ன கம்ப்யூட்டர் வாய்ஸ் புரியல. இது யூடியூப்ல ஒவ்வொரு வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இங்கிலீஷ் ஜெனரேட்டட் ஆடியோ வரும்ல, ட்ராக்குக்கு மாறிடுது. ஓகே ஓகே. அது நான் எனக்கு அதர் லாங்குவேஜ் பார்த்தா வரும், தமிழ் பார்த்தா வராது. எங்களுக்கு தமிழே அந்த பொழப்பு தான் வருது. அதர் லாங்குவேஜ் கூட கரெக்டா வருது. அப்படியா? அதுக்குள்ள அமைதியாயிடுச்சு.
எல்லாம் அமைதியாயிட்டாங்க திடீர்னு. அவ்வளவுதானா? வேற எதுவும் கமெண்ட் வரலையா? வேற டாபிக் போவோம் ப்ரோ. சொல்லுங்க ஃப்ரீயா இருங்க. யார் ஆர்ஜே விஷால் இதை போட்டிருக்கிறாரு? என்ன போட்டிருக்காரு? ஆர்ஜே விஷால் தானே அது? யாரு அது கமெண்ட்ல போட்டிருக்காரு? வருதா அவரோட டெம்ப்ளேட் ஏதோ ஒரு படத்துக்கு இந்த ரியாக்ஷன் ஏதோ கொடுத்தாரு. ஒரு டீசர் ரியாக்ஷன் ப்ரோ. அது ஏதோ டீசருக்கு ட்ரெய்லருக்கு ரியாக்ஷன் கரெக்டா தெரியல இதுன்னு கரெக்டா. அப்படியா? சரி, இந்த ஃபெஸ்டிவிட்டி ஸ்பீக்கர் அதே கருப்புக்கு அது. ஆமா ஆமா. சரி, ரைட், ஓகே. சுமார் ப்ரோ, இந்த வார படம் படத்துக்கு போவோம், அவ்வளவுதான். இந்த வார படம் எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, என்னென்ன படத்துக்கு போக போறீங்க, என்னென்ன படம் 3 பாத்துருக்கீங்க? படம் எனக்கு தெரிஞ்சு வந்து ரெட்டத்துல, சிறை, அதுக்கப்புறம் மார்க். எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல 3 படம், தமிழ் டப்ல எனக்கு வருது. 3 படம் ரிலீஸ் ஆகுது. மோகன்லால் படம் ஒன்று ரிஷபான்னு ஒன்று வருது. அது நான் அது தமிழ்ல தமிழ்ல வரல வரல. bro. அது தமிழ்ல உங்களதான் வரல. தேடணும் விஷால் ப்ரோ. அது தமிழ்ல வரல. அது பேசி விஷால் பத்தி பேசிட்டு அப்புறமா அதுக்கு போலாம். விஷால் ப்ரோ விஷால் கமெண்ட் இது விஷால் ப்ரோ, இப்ப என்ன டாபிக் அப்படின்னா 2025 பெஸ்ட் மீம்ஸ், பெஸ்ட் மீம் டெம்ப்ளேட் என்னங்கறத பேசிட்டு இருக்கோம். நீங்க அது சொல்லணும். பேசும்போது ஆனா என்னடா, யாரோ ஒருத்தர் உங்களே மீம் டெம்ப்ளேட் ஆக்கி போட்டிருக்காரு. அதுதான் வந்து எனக்கு வந்து அதுதான் அதேதான். அது இல்ல விஷால் ப்ரோ, நீங்க கூலிங் கிளாஸ் போட்டு ரியாக்ஷன் கொடுத்தீங்களா? நான் கூட ஒரு ட்வீட் போட்டேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஓட்டிட்டு இருந்தீங்க குரூப்ல. அது கீழே கமெண்ட் செக்ஷன் பாருங்க. கமெண்ட் செக்ஷன் பாருங்க நீங்க எல்லா டெம்ப்ளேட்டையும். அதை விட நம்ம தேங்க்யூ மணி சார், அது மத்ததெல்லாம் வந்துட்டு இட்ஸ் a மீம். தேங்க்யூ மணி சார் இஸ் an எமோஷன். சிவகுமாரன் ஃபர்ஸ்ட் கெடில் முடிச்சாச்சுனா? என்னப்பா ஃபர்ஸ்ட் கெடில் முடிச்சிட்டீங்களா? இல்ல, ஹைலைட் என்னன்னா, நேத்து நான் இதுக்கு போயிருந்தேன், சிறையோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். ஆக்சுவலா வந்துட்டு அந்த ஈவெண்ட்ல எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரு எஸ்டிஆர் ஃபேனு பயங்கரமா. டக்குன்னு திடீர்னு வந்து வெற்றிமாறன் வந்து பார்த்தோன்னே என் ஃப்ரெண்டுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. குஷி ஆகல, பதட்டம். என்ன இந்த ஆள் இங்க சுத்தின்னு இருக்காரு? அதுதான், இந்த ஆள் என்னையா இங்க சுத்தின்னு இருக்காரு? ஐயோ, நிறுத்தி இது போயிட்டாங்களா ஷூட்டிங் அப்படின்ட்டு. பதறாது இரு, அது அவரோட அசோசியேட் டைரக்ட் பண்ற முதல் படம். மேபி இதுவும் முடிச்சுட்டு ஒரு நாள் ரெஸ்ட் விட்டு வந்திருக்கலாம், தெரியல. விசாரிப்போம், அதெல்லாம் விசாரிப்போம், வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அவன்கிட்ட. அவன் செகண்ட் பதறிட்டான். ஐயோ என்னயா இது, பின்னாடியே பார்த்தா தானும் வந்துட்டாரு. என்ன ப்ரொடியூசரும் வந்துட்டாரு, ஒண்ணுமே புரியலையா, மொத்தம் முடிச்சிட்டாங்களா, என்ன அப்படின்னு. அது இரு நான் பேசுவேன். அப்புறம் வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர்கிட்ட போய் கேட்டா என்ன ஆச்சு, என்ன நிலவரம் அப்படின்னா, அது ஃபுல்லா முடிஞ்சிச்சு மதுரை ஸ்கெடியூல். எஸ்டிஆர் மட்டும் அங்க ஃபேன்ஸ் மீட் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. நாங்க வந்துட்டு சென்னை இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சென்னை ஸ்கெடியூல் நியூ இயர்க்கு அப்புறம் தான், ஒரு 10 நாள் பிரேக் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஓகே, அப்போ ஸ்கெடியூல் முடிஞ்சு தானே வந்தீங்க? ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதையும் ஸ்டேஜ்லயும் அவரே சொல்லியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. சூப்பர். இல்ல மத்த ஏதாவது ஃபேண்டம் வந்து அந்த படத்தை டேரக்டர் ப்ரொடியூசரே பார்த்தா அப்டேட் கேட்பாங்க. நீங்க மட்டும் தான் என் படம் நின்று வச்சுன்னு பயப்படுறீங்க. ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? ஒரு செகண்ட் பதறிடுச்சுங்க. அவர் திடீர்னு இங்க வந்தோடனே, நீ என்ன, மிலிட்டரி நீ என்னையா இங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. அப்டேட் கேட்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் தாண்டி ஷூட்டிங் சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மைண்ட்ல தான் இருக்கு. அண்ணா எல்லாரும் மீன் சொல்லிட்டீங்களா? என்னோட ஃபேவரட் மீன் சொல்லலாமா? சொல்லுங்க, நீங்க நிறைய சொல்லலாம், கீழே ஷேர் பண்ணலாம். அதான் இப்பதான் கமெண்ட் பார்த்தேன். எனக்கு இந்த வருஷம் ரொம்ப விழுந்து சிரிச்சது அந்த ஏஐ வீடியோ தான். இந்த தூத்துக்குடி கொத்தனார் சொல்லிட்டீங்களான்னு தெரியல, அது வந்துட்டு எனக்கு பயங்கர சுத்தி விஷால் ப்ரோ கிச்சனுக்கே வந்துட்டாரு. விஷால் ப்ரோ அவ்வளவுதான் வந்துச்சு. அது போன வருஷம் இல்ல இந்த வருஷம் தான் பயங்கரமா ட்ரெண்டிங். மறந்துட்டோம். அதே மாதிரி சொல்லுங்க, அடிச்சு நவுத்துங்க. அதை வச்சு ஒரு ப்ரோமோ எல்லாம் பண்ணேன், ஆனா அது வேணாம்னு சொல்லிட்டாங்க ஆபீஸ்ல. அதை வச்சுனா அப்படியே இல்ல. ஆனா விஷால் ப்ரோ, உங்களுக்கு நான் அது எங்க இருந்து வந்துச்சு நான் சொன்னேன். துப்பாக்கியை பிடிங்களா, துப்பாக்கி பரிதாபங்களா, என்ன மாவீரன். அதே மாதிரி இது வந்து எப்ப வந்ததுன்னு எனக்கு கரெக்டா தெரியல. இந்த டைம்ல வந்து கூலி டைம்ல அந்த இதுக்கு அப்புறம் நிறைய ரீச் ஆச்சு. இந்த ராமர் சொல்லுவார்ல,
இதுக்கெல்லாம் நிறைய ரெஸ்பான்ஸ் வரும்னு நினைச்சேன், எதிர்பார்த்தேங்க. அந்த அமைதியா இருப்பாங்களா, அது ஒண்ணு பழசுதானே சுல்தான்? பழசா அது இந்த வருஷம் அது தெரியல. ஆனா இந்த வருஷம் தான் அது பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. இதுக்கெல்லாம் பெரிய ஓகே ரெஸ்பான்ஸ் ஓகே. வரும்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு. மதுரை முத்தும் சொல்லுவாரு அது. இல்ல ராமர். ராமர் ப்ரோ, அந்த ராமர் வீடுன்னு ஏதோ ஆமாங்க, இல்ல மதுரை ராஜு முத்து வீட்ல நிறைய பார்ட்டி, ராஜு வீட்ல பார்ட்டியில வரும். மதுரை முத்து நிறைய காமெடியில சொல்லுவாரு, சிரிக்கலனா. ஆமா, இது ரொம்ப நிறைய சொல்லி ரெஸ்பான்ஸ் 2 பேருமே சொல்லியிருக்கிறாங்க அவங்க. பட் அது ட்ரெண்ட் ஆனது ராமர் தான் ட்ரெண்ட் ஆச்சு. விஷால் ப்ரோ ரியாக்ட் பண்ணதுல குபீர் ஒண்ணு இருக்கு ப்ரோ. நம்ம வினோத்தும் இவர் பிக் பாஸ் வினோத்தும் வாட்டர் மிலான் வச்சு ஒரு அது வந்துட்டு நான் reaction. சொல்லிருப்பீங்கன்னு நினைச்சேன். இந்த வருஷம் நான் ரொம்ப பெஸ்ட் அவுட் ஆகி சிரிச்சது அதுதான். நேத்தி அவரோட தான் ஒரு இன்டர்வியூ, வாட்டர் மிலானோட சுத்திட்டு இருந்தேன் நேத்தி. அவர்கிட்ட வாட்டர் மிலானோட இன்டர்வியூ. ஆமா ஆமா, வாட்டர் மிலானோட ஒண்ணு பண்ணது வரும், யூடியூப்ல வரப்ப காட்டுறேன். அது வந்துட்டு எனக்கு அவர்கிட்ட சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். தலைவா அது வந்துட்டு என்ன போங்க, அது பாத்துட்டே இருந்தேன் அப்படின்னு. என்னப்பா வாட்டர் மிலன் ஸ்டாரோட இன்டர்வியூவா? பெரிய ஆளாப்பா நீங்க. அண்ணே 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 அந்த இன்டர்வியூ வந்தாலும் முதல் ஆளா பிரகாஷ் ப்ரோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா 2 ஃபேவரட் ஒரே வீடியோல வருவாங்கல்ல. இல்ல அது இன்டர்வியூ இல்ல, அது வேற மாதிரி ஒண்ணு. நான் சும்மா அது வரும் ஒண்ணு பாப்போம். அவரு கூட வேற சும்மா மாதிரி இல்ல. ஒண்ணா? அப்படி என்ன பண்ணீங்க நீங்க? வேற மாதிரி ஆளாச்சு. இல்ல அவர் ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் அடக்குற மாதிரி எல்லாம் ஷார்ட் எடுத்திருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன், பாப்போம். அதுதான் எனக்கு ஸ்டோரி போட்டிருந்தீங்களே, அதுக்குதானா மாட்டோட? ஆமா, அதுல சொல்லு ஆமா, விஷால், அதுல எதுவும் சொல்ல வந்த? இல்லன்னா மதுரையில தலைவர் ஃபேன்ஸ் மீட் நடத்திட்டு தான் போயிருக்காப்ல. ஆமாமா, ஒரு நேத்து ஃபேன்ஸ் தகவலையும் மீட் சொல்லல, யாரும் தெரியவும் இல்ல. நேத்து ஃபேன்ஸ் மீட் கேட்டிருக்கலாம்ல. ஃபேன்ஸ் மீட் முடிச்சுட்டு வந்தாரா? எனக்கு தெரியாதுப்பா நடக்கிறதுலாம். நீ அந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டிருந்தா நான் அவனை மீட் பண்ண வச்சிருப்பேன் பேசி. சரி இல்ல, இப்படி மீட் பண்ண வேணாம். நம்ம ஏதாவது பசங்களா போறப்ப சொல்லுங்களேன். சொல்றியா? கரெக்ட் தான். இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த 2025 சிறந்த மீம் வந்துட்டு ஒரு படத்துக்கே கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, எந்த படம் அப்படின்னு பார்த்தா என் மைண்ட்ல வர்றது வந்து வேட்டைக்காரி. இல்ல தக் லைஃப் தான் என் மைண்ட்ல வருது. எனக்கு வந்து தக் லைஃப் தான் ஃபர்ஸ்ட். தக் லைஃப்ல எந்த மீம் வந்துச்சு? அதுதான் நான் ஃபர்ஸ்டே கேட்டேன். அவர் படத்தையே மீம்ன்ற நானு. இது கேட்டு சில பேர் டென்ஷன் ஆகலாம். நான் சொல்றேன், இருக்கிற உண்மையை ஒத்துக்கணும்ல. மீமா ரொம்ப இருந்ததுன்னா கூலிதான். அது ரிலீஸ் அப்பயும் சரி, ஓடிடிக்கு அப்புறமும் சரி, இவ்வளவு மீம் லோகேஷுக்கு படத்துக்கு. நீங்க எவ்வளவு நாள் வேணா சொல்லுங்க, கடந்த 10 வருஷத்துல நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இந்தியன் 2 தான் லிஸ்ட்ல வரும். அந்த சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோசியல் மீடியான்னு சொன்ன அந்த ஒரு மீமை அடிச்சுக்க இன்னொரு 10 வருஷம் இல்ல, பல வருஷம் ஆகும். யார் சொன்னா? அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா? அது கூட வன்மமா தெரியல. நீங்க தக் லைஃப் சொன்னப்ப கூட வன்மமா தெரியல. ஆனா ஒரு கூலி சொன்னோடனே பதிலுக்கு இந்தியன் 2 சொன்னீங்கன்னு வன்மம் எட்டி பார்த்துச்சு. இல்லப்பா, நம்ம என்னப்பா பர்பஸாவா பண்ண போறோம்? நம்ம வந்து நம்மளுக்கு உலக நாயகன் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலுமே நம்ம வந்து இந்த 2 படம் மட்டும் நம்மளுக்கு ஆகல, ஏன்னு தெரியல. அதுக்குன்னு யாரும் டென்ஷன் ஆகல. யாரும் டென்ஷன் ஆகணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன்லாம் இல்ல. நம்மளுக்கு வந்துட்டு மனசுல பட்டதை சொல்றோம், அவ்வளவுதான். நம்ம எப்பவுமே வந்து ஒரே மாதிரி தானே இருப்போம். இந்த வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த நிலசரிவை கேக்குறப்ப ஓமை காட் எப்போ அப்படின்னாரு, அதெல்லாம் சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் கமெண்ட்ல இருக்கு பாருங்க கீழே. அதெல்லாம் சொல்லியாச்சு. ஒருத்தர் ஆடினே இருப்பான்னு போட்டிருக்காரு, அதுவும் நல்ல ட்ரெண்ட். ஆடினே இருப்பேன், ஆமா அது பயங்கர அது அனிருத்தே சொன்னாரு. எதுக்கோ கூலி இதுக்கு நான் எதுக்கோ சொன்னாரு. டே ஒன் ஸ்பை இன் பாகிஸ்தான், அதை சொல்லிட்டீங்களா? பேசியாச்சு. எஸ், எல்லாத்தையும் பேசியிருக்கீங்க. அப்ப ஓகே, சூப்பர். விடுங்க, அடுத்து என்ன பிளான்? ப்ரோ, இந்த பொங்கலுக்கு ஏதோ பெய்ட் பிரீமியம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருதா என்ன? நீங்க தான் நேத்து பெய்ட் பிரீமியம்லாம் நீங்க தான் சொல்லணும். இல்லப்பா, நான் சொன்னேன் இல்லைன்னு. யாரோ எனக்கு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க, அதனாலதான் நான் வந்துட்டு இல்லைன்றதே போட்டேன். நீங்க என்ன உங்க சைட்ல வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லுங்க. ஏன்னா வந்து
அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் வந்து ரெகுலரா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா தெலுங்குல எல்லாம் நிறைய ஃப்ரீக்வெண்டா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழுக்கு இல்ல மட்டும் ஏன் அந்த சுகுமாரண்ணே, கல்ச்சர் வர? அது ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணே. ஏன்னா இந்த காலைல 4 மணி ஷோ தான் அப்படியே உடைச்சாச்சு. இந்த மாதிரி நைட் ஷோ அதுதான் கூட நம்மளாம் போய் படம் எனக்கும் பார்த்துட்டு ஒரு ஜாலியா அப்படியே ஆசை தான். தூங்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு கல்ச்சர் வந்தா நல்லா இருக்கும் தான். அது ஏன் கொண்டு வர மாட்டாங்கன்னு தெரியல. அது நேற்று பிரகாஷ் நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. சும்மா ரொம்ப கேப் எனக்கு ஆயிடும் புரியல. அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு அதுக்கு அடுத்து 1 மணிக்கு 4 மணிக்கு 7 மணிக்கு ஷோ போடுறதுக்கு பெர்மிஷன் இருக்கு. நம்ம நைட்டு 10 மணிக்கு போட்டோம்னா அடுத்த நாள் காலை 9 மணிக்கு தான் பர்மிஷன். நடுவில் அவ்வளவுதான். நம்ம காலையில பாக்குறதுக்குள்ள எல்லாம் வந்துடும். கண்டினியூஸ் ஷோவா இருந்தா பர்மிஷன் அந்த டைம்ல போடுறது எந்த பிரச்சனையுமே இல்லைண்ணா. நம்மளுக்கு தான் டைமிங் ஷோ டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல. ஆக்சுவலா வாரிசுக்கு போட்டப்போ கூட வந்துட்டு அது செலிபிரிட்டி ஷோவா போட்டாங்க. பட் ஆனா பிரஸ் பீப்புள் இருந்தாங்க. அது பெருசா எதுவுமே இதாகல. ஆனா அந்த பெய்ட் பிரீமியரா போடுறப்போ கரெக்ட், எல்லாருமே வந்துட்டு இல்ல, ஆமா, வாரிசுக்கு வந்துட்டு செலிபிரிட்டி, ஆமா, அது செலிபிரிட்டி அண்ட் பிரஸ் ஷோ தான் போட்டாங்க பாருங்க bro, வாரிசு. அது என்ன பிளான், அது கரெக்டா என்ன பிளான் பண்ணி போட்டாங்க. 4 மணி வாரிசும் பெர்மிஷன் கொடுத்திருந்தாங்க. ஸோ வாரிசு துணிவு ஓடிடும். அதனோட ரிவ்யூ வந்து ஃபுல்லா சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வாரிசு ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் 7 மணி 8 மணிக்கு அப்புறம் தான் வாரிசோட ரிவ்யூ வரும். ஸோ அது அந்த அட்வான்டேஜ் எதுவும் போகக்கூடாதுன்னு அவங்க முன்னத்தினாலே வந்து துணிவு ஷோ ஓட ஸ்டார்ட் ஆகும்போது இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வெளியே வந்துடணும் அப்படிங்கிற பிளான்ல அவங்க அந்த ப்ரீமியர் போட்டாங்க. கரெக்ட் கரெக்ட். நான் வந்துட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த டைம்ல வந்து அதுக்கு மார்னிங் ஷோ அவைலபிள் இருந்துச்சு, அதனால அது போட்டாங்க. ரொம்ப பெரிய மூவ். அது அந்த டைம்ல அது பெரிய மூவ். அது ரொம்ப பெரிய மூவ். 1 மணிக்கு நான் துணிவு பார்த்தேன் நைட்டு. அவ்வளோ ஈஸியா வந்து பெரிய படத்துக்கு அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. ஆனா அது போல்டு மூவ். அது போல்டு மூவ்ல ரொம்ப பெரிய மூவ்னு சொல்லலாம். ரிஸ்க் எடுத்த மூவ் அது. சுகுமார்ண்ணா, என்ன பராசக்தி ஆடியோ லான்ச்சுக்கு ரஜினிகாந்த் வராங்க, கமலஹாசன் வராங்கன்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கே, என்ன சொல்றீங்க அதை பத்தி? இல்லப்பா, ரஜினிகாந்த் வரதெல்லாம் வந்துட்டு நியூஸ் உண்மை கிடையாது. சரி, இது கமலஹாசன் வராருன்ற நியூஸ் வேணா உண்மை. ரஜினிகாந்த் வர நியூஸ்லாம் உண்மை இல்லை. ஓகே. அதான் காலையில இருந்து போயிட்டு இருந்துச்சு, அதுக்கு தான் கேட்டேன், கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். எனக்கு நான் விசாரிச்சேன். நான் அதுக்கப்புறம் நியூஸ் வந்தேன்னு கேட்டேன். ரஜினிகாந்த் நியூஸ் எல்லாம் வந்தது அவங்களா வந்து சொல்றாங்க. அது நம்மளுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம வந்துட்டு இவரை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கோம். அவங்க சைட்ல, ப்ரொடக்ஷன் சைட்ல கமல்ஹாசனை கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. வேற யாரும் பெருசா வரமாட்டாங்க. அதர் சீஃப் கெஸ்ட்ல வந்துட்டு, ஏன்னா படத்துலயே நிறைய பேர் நடிச்சிருக்காங்களே. ஆனா வெளியே வந்து எனக்கு தெரிஞ்சு கமல் மட்டும்தான் வந்து வருவாரு. இது என்னன்னா ரஜினியும் வந்துட்டா அது வேற மாதிரி இதுவா இருக்கும். அது ரஜினியும் முதல்ல வரமாட்டாரு, அது வேற விஷயம். வந்தாருன்னா சொல்றேன், அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிடும். அதே வரமாட்டாரு. ஆமா, இது ஆல்ரெடி வந்துட்டு ஒரு இந்த ஃபிலிமே வந்துட்டு வேற மாதிரி தானே இது பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இல்ல டவுட். ஆனா இந்த சிவாஜி ஃபேமிலியை கூப்பிட்டு ஏதோ இது பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன அது உண்மையா? எது பராசக்தி இதுக்கு சிவாஜி ஃபேமிலி எல்லாம் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு இது பண்றாங்கன்னு சொன்னாங்களே. அது தெரியலப்பா எனக்கு. அந்த நியூஸ்லாம் நீங்க சொல்லும் போது தான் ஆனா கேள்வி. இதுக்கு போனீங்களா சுகுமாரண்ணா, இந்த வள்ளுவர் கோட்டம்? போனப்பா அன்னைக்கு இது ஓப்பனிங் எனக்கே போனேன். எப்படிண்ணா இருக்கு? நல்லா இருக்குன்னாங்க எல்லாம். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா அது இதுவா இருந்தது. சூப்பர் சூப்பர். அது ஒரு ப்ரொமோஷன், நல்ல ப்ரொமோஷன் ஆயிருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா அது ஒரு நல்ல ப்ரொமோஷன் தான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அது நியூஸாவே வந்துருச்சு. அது மக்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ்ல அது வந்து இது பண்ணி அதை இப்போ 1960 சும்மா ஒரு பேருக்கு வைக்கணும்னு வைக்கல. உள்ள நிறைய விஷயங்கள் இருந்தனால அது எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு. ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றேன். நல்ல விஷயம் தான் தோணுது எனக்கு. இல்ல, ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ அந்த ஒரு ஸ்னாப்ஷாட்ல விட்டுருக்காங்களே, அந்த போட்டோ வந்து எடுத்தா நம்ம மூஞ்சில அவரோட ஃபேஸ் வந்து அதெல்லாம் பிரிண்ட் பண்ணியே கொடுக்குறாங்க. நேர்ல போனா பிரிண்ட் பண்ணியே கொடுப்பாங்க. அந்த ஒரு போட்டோ இது ஃப்ரேமோட கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து லைன்ல நின்று வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய அந்த சாப்பிடுற ஐட்டங்கள், முறுக்கு, பழைய அந்த தேன் மிட்டாய், அந்த எப்படி சொல்றது, பொரி உருண்டை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க. அந்த அந்த டைம் சோடாலாம் இருக்காமே.
இருக்கு அந்த டைம் ஆளுங்களுக்குலாம் நல்லா அந்த பானை செய்யறது ஒரு நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ஒரு நாஸ்டாலஜி ஃபீல் வரும். இப்ப இருக்கிற ஜென்சியுமே அவங்களும் பார்த்தாங்கன்னா ஒரு என்னடா அப்படிலாம் அந்த டைம் இப்படிலாம் இருந்தாங்களா அப்படின்ற ஒரு ஃபீலுமே கொடுக்கும். அது எல்லாமே விஷுவலா நல்லா காட்டியிருக்காங்க. விஷுவலா எப்படி சொல்றது, விஷுவலானா அந்த காட்டின செட்டு போட்ட விதமே நல்லா இருக்கு. உள்ள என்டர்டைன்மெண்டா ஒரு நல்ல டைம் பாஸ் ஆகும். போனா வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா சுத்தி பார்த்துட்டு வரலாம். சூப்பர். சிக்மா டீச்சர் எப்படி இருந்தது ப்ரோ, பாத்தீங்களா? நீங்க சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருந்துச்சுன்னு. நான் பார்த்து என்ன இருந்துச்சு நீங்க சொல்லுங்க. நல்லா இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் டிபியூட் மாதிரி தெரியல, நல்லா இருந்தது. சூப்பர். விஷால் ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருந்தது? தலைவா ரொம்ப கிராண்டா இருந்துச்சு தலைவா. ரொம்ப பெருசா தெரிஞ்சது. நிறைய ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு நல்ல கதையா இருக்கணும்னு ஹோப். ஆனா எனக்கு இது உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு தமன் மியூசிக் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. மத்தபடி விஷுவலா சூப்பரா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. ஹெய்ஸ்ட் படம், ஸோ பார்ப்போம், நல்லா வெயிட்டிங் அதுக்கு. அப்புறம் எனக்கு பிடிச்ச ஹீரோயின் அதுல இருக்காங்க, ஸோ அதுக்கும் வெயிட்டிங். என்னங்க நான் ஏதாவது தப்பா பேசிட்டேன்னா இப்படி அமைதியாகிறீங்க எல்லாரும்? இல்ல விஷால் ப்ரோ, எல்லாம் ஒரு மாதிரி அமைதி டவுனா ஸ்டேட்ல இருக்கீங்க போயிட்டாங்க. எல்லாரும். அதான், வேற ஒன்றும் இல்லை. அவதார் 3 கிராஷ் ஆயிடுச்சு பாரு, நீ பாக்ஸ் ஆபீஸ்ல பாத்தீங்களா? கதறிக்கிட்டு இருக்கு படம். ஏன் கதறுது? எனக்கு ஒழுங்கா ஓடல எங்க இந்தியால. ஏன் ஓடல? நல்லா தானே போயிட்டு இருக்கு. என்ன நல்லா போகுது? என்ன ப்ரோ நீங்க, மண்டே எல்லாம் ஆல் இந்தியாவே ரொம்ப கம்மி தான் ப்ரோ. மண்டே எல்லாம் ரொம்ப பெரிய டிராப் ப்ரோ. எல்லாம் துரந்தர் பார்த்துட்டு இருப்பாங்களா இருக்கும். ஆமாங்க, ஐயோ நார்த்லயும் துரந்தர் ஸ்ட்ராங். பாபா ஹிட்டா பரணி? ஃபிளாப். சூப்பர், நல்ல விஷயம். பிரகாஷ் நீங்க எப்ப போறீங்க துரந்தர்? போயிட்டு வாங்க. இல்ல அவர் போக மாட்டாரு, அவர் ஓடிடில தான் பார்க்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. சொல்ல மாட்டாரு. அதெல்லாம் போறேன் பார்த்து கண்டிப்பா போறேன். மாரிஸ்ல இப்போ 4th ஸ்கிரீனுக்கு மாத்திட்டான். அது 4th அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தண்ணி ஓடுற மாதிரி இருக்கும், எனக்கு அது பிடிக்காது. இங்க இருந்து அடுத்த ஸ்கிரீன் போனா சோனா தான் போகணும். சோனால பாத்தீங்கன்னா அந்த டைம் நமக்கு பிடிச்ச டைம் போடல. இப்ப அந்த வாரம் மாத்துவாங்க கண்டிப்பா, ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்கிரீன் மாத்திட்டே இருப்பான். இந்த வாரம் கண்டிப்பா ஸ்கிரீன் மாத்துவான். இந்த வாரம் பாத்துருவேன், ஏன்னா கிறிஸ்துமஸ் லீவ் தானே இந்த வாரம், நான் போயிடுவேன். சரி, போயிட்டு வாங்க, போய் பாருங்க. பரணி ப்ரோ, நீங்க அந்த அந்த ஒரு ஐடி சொன்னீங்களா, அது பேசாம நீங்க பிளாக் பண்றது பெட்டர்னு தோணுது. எந்த ஐடி ப்ரோ? உங்க அத்தான் கீழே கமெண்ட் செக்ஷன்ல டிஎம்ல தான் வருவாருன்னு சொன்னீங்க. அன்னைக்கு வந்து கூட இது பேசணுமே, அவரா? பிளாக் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. ஆக்சுவலா அது நடுவில் ஒருத்தர் அது வேற மாதிரி போச்சு, அதனால வந்துட்டு நான் பிளாக் பண்ணிட்டேன். பரணி ப்ரோ, இந்த வாரம் ஃபர்ஸ்ட் எது, சிறையா ரெட்டத்தலையா இல்ல இது? ஃபர்ஸ்ட் வந்து சிறை, ஓகே. அதுக்கப்புறம் ரெட்டத்தலை, அப்புறம் இன்னொரு படம் வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு சர்வம் மாயா ரிலீஸ் ஆனா அந்த படம் பார்ப்பேன். இன்னொரு படம் வருது எங்க தமிழ்ல, மார்க்கு நான் வந்துட்டு பார்க்க மாட்டேன். ஏன்னா அது நான் ஒரிஜினல் வெர்ஷன் பார்க்கணும்னு ஆசைப்படுறதுனால, ஒரிஜினல் வெர்ஷன் இங்கே ரிலீஸ் ஆக தமிழ் டப் தான் வரும். ஸோ ஒரிஜினல் வெர்ஷன் கன்னடாவில் பார்த்துக்கலான்னு விட்டுருட்டேன். ஐயோ, இன்னொரு படம் ஒன்று இருக்கே, என்னது அது? 15 படம் வருதாமே இந்த வாரம். ரிஷபாவும் அந்த படம் ஒரு ஹைப் ஏதாவது இருக்கா? ரிஷபா நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு நீங்க சொல்லாமலே எங்களுக்கு தெரியும் பணி. அப்படிலாம் இல்லையா சித்பால் தான்? ஒரிஜினல் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா பார்ப்பேன். எனக்கு இங்க ஷோ டைம் கொடுத்து ஒரிஜினல் லாங்குவேஜ்ல ஏதோ படத்துக்குலாம் வாய்ப்பு தட்டாரு, ரிஷபா கொடுக்க மாட்டாரா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு ரெட்டத்தலைக்கு ரிஷபாக்கு நெகட்டிவ் ரிவ்யூ. ரெட்டத்தலைக்கு கன்ஃபார்ம் நெகட்டிவ் ரிவ்யூ, ரிஷபாக்கு எனக்கு கன்ஃபார்ம் நெகட்டிவ் ரிவ்யூ. சரிக்கு எனக்கு தெரிஞ்சு மெலோ டிராமா மாதிரி ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். தவறா நினைச்சிட்டீங்க அவரை. ரெட்டத்தலை யார் டைரக்டர்? சுல்தான்.
மான் கராத்தே. கரெக்டா கணிச்சிட்டாரு பாரு. ஏங்க புரியலங்க. இவரு டைரக்டர்ன்றதுனாலலாம் வந்து படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, முடிஞ்சுச்சு. ரெட்டத்தல ஹீரோ யாருன்னு தெரியல கமல். அருண் விஜய். ஓஹோ, ஓகே அவர் ஓகே. கடைசியா என்ன படம் பண்ணாரு? அது இல்ல விஷால் ப்ரோ, உங்களுக்கு புரியலையா? ஏன் நடுவுல அதான் சேர்ந்துட்டாங்களே விஷால். சரி சேர்ந்துட்டாங்களே ஓ கமல், அப்படி அஜித். போயிருக்கலாம். ஐயோ சத்தியமா அந்த கான்டெக்ட்ல நான் யோசிக்கவே இல்லை. பல்சா ஏன்னா நம்ம பரணி அப்படிதாங்க யோசிப்பாரு. அவரோட மனசு எனக்கு, அவரோட நல்ல மனசு எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல பல்தான், நீங்க எதனா ஹர்ட் பண்றீங்க பண்ணுங்க. ஏங்க சொல்ல மறந்துட்டேங்க, அவர் இருக்காரா கமல்? யாரு? கமலுக்கு தெரியும். அவர் போயிட்டாரா? ஹர்ட் பண்ணா பிரியாணி வாங்கி தராருங்க. நல்லா இருக்குங்க இந்த காம்பினேஷனு. யாரை ஹர்ட் பண்ணா பிரியாணி வாங்கி தராரு? நம்ம சுகன் இருக்காருல்ல, ஆமா. நம்ம சுகன் இருக்காருல்ல, நேற்று ஏதோ டாபிக்ல கொஞ்சம் காரத்தரமா போயிடுச்சு, என்ன திட்டாரு. சரி. நான் சும்மா கோச்சிட்டு பேசாம இருந்தேன். ப்ரோ பேசுங்க bro. பிரியாணி வாங்கி கொடுங்கன்னு ஏன்னா அமௌண்ட் அனுப்பிச்சுட்டாரு பிரியாணி வாங்குறதுக்கு. ஐயோ, ஒரு சிறு பிள்ளையை ஏமாத்திருக்கீர்கள். இந்த நடுவுல நாய் பஞ்சாயத்து போச்சுல நீயா நானால, அதுல ஒரு அம்மா நாய் மாதிரியே குறைச்சு காட்டுச்சுல, அதை கீழே ஒருத்தர் போட்டிருக்கு. அது ஒரு மொரட்டு மீம். அது டான் 3ல இருந்து ரன்வீர் விலகிட்டாருன்னா ஏங்க அந்த அம்மா வெட்ட வராதீங்க. நம்ம பிரகாஷ் ப்ரோக்கு ரொம்ப பிடிச்சவங்க, திட்ட போறாரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, வாட்டர் மெலங்கிறாங்க, அம்முங்கிறாங்க. பிரகாஷ் ப்ரோக்கு கேட்டா எந்த பேரு கோவம் வருமோ அது எல்லாமே வேலை வருது. இல்ல அது ஒவ்வொரு கத்துனது வந்து ப்ரோமோல வேற ஒருத்தங்க அம்மு இல்ல. அம்முதாங்க பசிச்சுன்னா இப்படி கத்து அப்படி கத்துன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இல்ல வேற ஒருத்தங்க ப்ரோமோல இருந்தாங்க, ஷோல போடலன்னா கமெண்ட்ல போட்டிருக்காங்க. வண்டி ப்ரோ, இந்த வீக் என்ன ஓடிடி ரிலீஸ் ப்ரோ? அப்டேட் இருக்கா? இந்த வீக்கா ப்ரோ? ஐயோ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் 4 படம் போட்டேன். எனக்கே டக்குன்னு மறந்துருச்சு. இருங்க ஒரு நிமிஷம் எடுத்து சொல்றேன். ரிவால்வர் ரீட்டா, அப்புறம் ஏதோ ஒரு படம் வருது, இது ஆந்திரா கிங் தாலுகா, மிடில் கிளாஸ். ஏங்க மாஸ்க் எப்பங்க வருது? மாஸ்க் இந்த வாரம் வர வேண்டியது, பட் வரல. மிடில் கிளாஸ் வந்து அப்புறம் ஏக் தீவானே கி தீவானேத் அப்படின்னு ஆந்திரா கிங் தாலுகா. ஈகோ நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. நான் நெக்ஸ்ட் இயர் எக்ஸ்பெக்ட் பண்றேன், பார்க்கலாம். அகண்டா 2 Jan 9th. ஆந்திரா கிங் தாலுகா தமிழ் டப்பிங்ல வருதா? வருது. அது இப்ப தெலுங்கா இல்ல, இப்ப இல்ல, இந்த ஓடிடில வந்தாலும் மேக்ஸிமம் வந்துருது ப்ரோ, ஒரு சில மலையாள படங்களை தவிர. அப்புறம் வந்துட்டு லிட்டில் ஹார்ட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்ல வந்திருக்கான், ட்ரை பண்ணுங்க. தெலுங்குல பாத்தீங்கன்னா ஆமா, எல்லாரும் தெலுங்குலயே பாருங்க, தமிழ் வேணாம். காத்தியாயினி, நானும் அதான் சொல்லுவேன். காமெடி படமே மத்த படங்கள் கூட சரி நீங்க தமிழ் டப் பார்க்கணும்னா ஓகே, ஆனா இந்த காமெடி படம் எல்லாம் பார்க்கும்போது எப்பயுமே ஒரிஜினல் லாங்குவேஜ்ல தான் பார்க்கணும். இந்த வருஷம் சாங்ஸ் அன்னைக்கு பேசணும்ல, அதர் லாங்குவேஜ் நம்ம பேசணும் தான். இந்த சங்கராந்திக்கு கோதாரின்னு ஒரு சாங், செம்ம சாங் இந்த வருஷம். அது வீடியோவும் நல்லா இருந்துச்சு மாவீரன். ஆமா, தமிழ் டப்பிங் நீங்க சிரிக்கிற அளவுக்கு தமிழ் டப்பிங்க அந்த சாங் நாளைக்கு அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் செம்மையா இருப்பாங்க அந்த பாட்டுல. கொலை பண்ணி வச்சிருந்தாங்க ப்ரோ தமிழ் டப்பிங் அந்த சாங், கேட்க முடியல. ஆனா தெலுங்குல வேற மாதிரி செம பாட்டு. அதே மாதிரி கமல் சொல்லிருங்க. சொல்லுங்க அந்த பாட்டு நீங்க என்ன பாட்டு சொல்ல வரீங்கன்னு தெரியுது. நரிவேட்டல மின்னல் வேலை சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வருஷம். சரியான சூப்பர் பாட்டு. ஆனா ரிலீஸ் ஆனப்ப பெருசா ஹிட் ஆகல, பட் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அது கிராஜுவலா அது மாதிரி செமையா போயிடுச்சு. ஆல் சாங்ஸ் இன் துரந்தர், ஆல் சாங்ஸ் மிரட்டிட்டான். சரியான ஆல்பம். குறிப்பா ஷராத் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அது வந்துட்டு ரொம்ப
கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு தீம் ட்ராக்குன்னு சாங்னு சொல்ல முடியாது, தீம் ட்ராக்குன்னு சொல்லலாம். சூஃப்ரம் ஷோல பாவாக்கு ஒரு சாங் இருக்கும், வந்தரோ வந்தரோ பாவு வந்தரோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதை விட்டுருக்காங்களா விஷால் ப்ரோ யூடியூப்ல? இதுதான் அந்த பாவு வந்தரோ அந்த பாட்டு. அதான் அந்த குடிகார ஒருத்தர் ஒருவர், அவருக்கு ஒரு தீம் மியூசிக். ஆமா இருக்கு பாவி இருக்கு. ஓகே சூப்பரா இருந்துச்சு தேட்டர்ல. சரியான ட்ராக் அது. ஆமா இந்த வருஷம் பேன் இண்டியா மூவில ஏதோ டெம்ப்ளேட் மாட்டலையா? வார் 2 பேன் இண்டியாவே பெருசா வரல போல இந்த வருஷம். தெலுங்கு காந்தாரால ஏதாவது மாட்டுச்சு ஞாபகம் இல்ல. பார்க்கோல கண்டிப்பா தான் இருக்கும். பார்ட் 2ல டெம்ப்ளேட் வந்துச்சா? இல்ல அதுல இருந்து வாரத்து ஈவென்ட்ல ஜூனியர் என்டிஆர் பண்ணதுதான் டெம்ப்ளேட் ஆச்சு. அது கால தூக்கி விடும். ஆனா அனிருத் எல்லா வருஷமும் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துட்டு போயிடாருங்க. போன வருஷம் அந்த சினிமா தியேட்டர்ல இந்த இது தூக்கி போடுறது இருந்துச்சு. இப்ப எங்க போயிருக்காரு, இப்ப எங்க பெரிய பேரிகேடை தாண்டி குதிக்க வச்சுட்டானுங்க ப்ரோ, பாத்தீங்களா? அத பார்த்த தூக்கிட்டே போனாங்க. ஐயோ, அதுவும் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஒரு வருஷம் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துட்டு போயிடுறாரு அனிருத். இந்த வருஷம் இன்னொரு மீம் பயங்கர சென்சேஷனலா அந்த டைம்ல போனது, அவதார் எல்லா படத்துக்கும் சாய அபியங்கர் மியூசிக் கீழே வரும். ஆமா ஆமா ஆமா. மாவீரன் போட்ட உடனே ரமணாவோட இன்டர்வல் பிளாக் இருக்குல்ல, அது அனிருத் முடிஞ்ச போட்டு அப்படின்னு போட்டிருந்தாங்கல்ல. சரியா அப்புறம் இன்னொன்னு இருக்கு ப்ரோ, ரோஹிணியோட சின்ன ஸ்கிரீன் இருக்குல்ல, ரோஹிணியோட சின்ன ஸ்கிரீன், சின்னோண்டு ஒரு ஸ்கிரீன் இருக்கும்ல, அதை போட்டு அவதார் ஃபயர் அண்ட் டேஸை போட்டு ஜேம்ஸ் கேமரன் ஏத்துற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் போட்டிருப்பானுங்க. அது சரியான நடுவுல அந்த ஸ்கிரீன் வந்து நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம் அது இதுன்னாங்களே, இப்ப அது இருக்கா இல்லையா எனக்கு டவுட். ஆமா இருங்க பாருங்க, நீங்க போய் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டியூட்ல அவங்க பிரெக்னன்ட் ஆகணும்னு நம்ம பிரதீப் போய் உட்காந்து கத்துவார்ல, அதை போட்டு ஜேம்ஸ் கேமரனை போட்டிருந்தாங்க. இல்ல விஷால் விஷால் அந்த அந்த ஒரே ஒரு போட்டோ தான் விஷால் இருக்கு, வேற எந்த போட்டோவும் இல்ல அந்த ஸ்கிரீனுக்கு. அந்த ஒரு போட்டோ தான் இருக்கு அந்த ஸ்கிரீனுக்கு, வேற எந்த போட்டோவும் கிடையாது அந்த ஸ்கிரீன். அது இப்பவும் ஓடிக்கிட்டு இருக்குன்னா கண்டிப்பா எடுத்து போட்டிருப்பாங்க. இல்லவே இல்லை. நான் தியேட்டருக்குன்னு போய் இது என்னடா தேட்டரா இல்ல பெரிய சைஸ் எல்இடி டிவியாடான்னு ஃபீல் பண்ணி பார்த்த படம் ஒண்ணு, அவ ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட். அது கூட பரவாயில்ல. ஐயோ மாவீரன் எந்த படத்தை எதுல போய் பார்த்தீங்க? அது கூட பரவாயில்ல விஷால் ப்ரோ. அதுக்கு அடுத்து எந்த கேமுக்கு போன பாருங்க, அதுதான் இருக்குது. எவ்வளவு பிரம்மாண்டமான படம். என்னடா அப்படி எல்இடி டிவியே கொஞ்சம் பெரிய சைஸ்ல செலுத்துற மாட்டி வச்ச மாதிரி இருந்துச்சு தியேட்டருக்குள்ள ஸ்கிரீன் சைஸ். இல்ல மாவீரன், நீங்க அப்ப அதுக்கப்புறம் அந்த தியேட்டரே போக கூடாது தானே மாவீரன்? போயிருக்காரு. இல்ல அந்த டைம் எப்படின்னா, நான் நிறைய மல்டிபிளெக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அஹமதாபாத்ல போய் ஒரு படத்தையும் ஒரு தியேட்டர்ல பாக்கணும். அப்போ அப்படி பண்ணப்ப அப்படி போய் மாற்றம். கமல் கோபுரம் 3வது ஸ்கிரீன் பாத்திருக்கீங்களா? இல்ல எண்ட் கேம்லாம் ஹவுஸ்ஃபுல்லா வருது, பெரிய ஸ்கிரீன் தானே கொடுப்பாங்க மாவீரன். இல்ல பரணி ப்ரோ, இப்போ ஒரு தியேட்டர்ல 5 ஸ்கிரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல 3 ஸ்கிரீன்ல எண்ட் கேம் போடுறான். அதே இதுல கரெக்டா 1/4 மணி நேரத்துக்கு கேப்ல ஒரு ஷோ. அந்த 8:15 ஒரு ஷோ, 8:45 ஒரு ஷோ, 9:15 ஒரு ஷோ, அப்படி அதுல ஏதோ ஒண்ணுல போய் நடுவுல மாட்டிக்கிட்டு. ஐயோ நல்ல வேலை. ஆக்சுவலா கொச்சியில பிவிஆர்னு சொல்லின்னு கொச்சி பிவிஆர் ஒன்று இருக்கு லுலு மால்ல. மொத்தம் வந்து 6 ஸ்க்ரீனும் 7 ஸ்க்ரீனும், 6 ஸ்க்ரீனு, ஒன்று வந்து கோல்டுன்னு நினைக்கிறேன், இன்னொன்று 4DX. ஓகே, 6 ஸ்க்ரீனுமே வந்துட்டு பெருசா இருக்கும். 6வது ஸ்க்ரீன் ரொம்ப பெருசா இருக்கும். 5வது ஸ்க்ரீன் பெருசு. ஒரு டிக்கெட்டோட விலை என்ன? ஒரு டிக்கெட் பிரைஸ் என்னங்க? ஒரு டிக்கெட் பிரைஸா? பெரிய படம்னா வந்துட்டு அவங்க வந்து 220 240 வரைக்கும் போவாங்க. பட் நார்மலானா 190. ஆனா நீங்க வந்துட்டு இப்ப இந்த மாதிரி இது பெரிய படம் வருதுல்ல, அவதார்லாம் வந்துச்சுன்னா கண்டமேனிக்கு டிக்கெட் பிரைஸ் வைப்பான், 300 350 அந்த மாதிரி. நீங்க வந்துட்டு தமிழ்நாடு தாண்டினாலே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு டிக்கெட் பிரைஸ் வந்து டைனமிக் பிரைசிங் தான் விஷால். இங்க மட்டும்தான் வந்துட்டு அதை விட அந்த டைனமிக் பிரைசிங் இல்லை. நீங்க டைனமிக் பிரைசிங் வச்சாலுமே
அந்த மாதிரி பெரிய படங்களுக்கு தான் அவங்க வைப்பாங்க. ஐ மீன் பெரிய படங்கள்னா இப்போ ஒரு படம் வருதுன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்குறீங்க, 190 டிக்கெட் இருக்கும். ஓகேவா? அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. வீக்கெண்டில் டிக்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவான். இன்னொன்று என்னன்னா, நான் இப்போ 190 இருக்குன்னா டிக்கெட் புக்காக அதே ஷோக்கு நான் போய் கேட்குறப்போ வந்துட்டு 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், இல்லை 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி வரைக்கும் 190 இருக்கும், போய் கேட்டால் 210 சார் அப்படின்மா. அந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கு. அங்கே ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த இதில். ஓகே ஓகே. பரணி ப்ரோ, எனி அப்டேட் ஆன் த லோகா யூனிவர்ஸ் நெக்ஸ்ட் ஃபிலிம்? அவங்க ஸ்கிரிப்ட் வந்துட்டு பார்ட் 2க்கு எழுதிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. எழுதி முடிச்சிட்டாங்களோ? எழுதிட்டாருங்க அவரு எல்லா இன்டர்வியூ முன்னாடியே. வருங்க, வரும் வரும் வரும், கண்டிப்பா வரும். டோன்ட் வரி. ஷுவர் ஷுவர் ஷுவர். விஷால் ப்ரோ துரந்தர் எவ்வளவு பண்ணுச்சு பாத்தீங்க? பார்த்தா அடிச்சு 1000 கேக் வாக்கு தான் இப்ப அடுத்து. நேற்று மண்டேவே வந்துட்டு 17 கோடி நார்த்ல மட்டும். இது வரைக்கும் இந்தியன் பிலிம் தொடர்ந்து 17 days வந்து 20 கோடி கலெக்ட் பண்ண ஒரே படம் தொடர்ந்து. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு என்ன சொல்றது, இந்த அனிமலை தான் தாண்ட போறான் தலைவர். ஹிந்தில தாண்டிட்டான். ஓவரால் சுகன் ப்ரோ ரெக்வெஸ்ட் அனிமல் 900. இது இன்னைக்கு வசூல கரெக்ட் பண்ணா 900 வந்துருமா? ஆமா, சரி, ஓகே, சூப்பர். சுகன் ப்ரோ வந்தாரு, ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணா மேல வர மாட்டேங்கிறாரு, என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த நார்த் இந்தியாவோட பாக்ஸ் ஆபீஸ் சொல்றாங்கல்ல, அவங்க பயங்கர டிரான்ஸ்பரண்டா கரெக்டா சொல்ற மாதிரி எல்லாரும் போடுறாங்க கரெக்டா ஒரே ஃபிகரை. இங்கெல்லாம் அது ஒண்ணும் நமக்கு ஆளுக்கு ஒண்ணு போடுவாங்க. ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது அனாலிட்டிக்ஸ் என்ன அப்படின்னு. பழனி ப்ரோ, இந்த வாரம் ஹிந்தி படம் வருது, அதுக்கு போறீங்களா? என்ன படங்க? ஐயோ, கார்த்திக் ஆர்யன், அனன்யா பாண்டேவா? டூ மேரி மாயரம் ப்ரோ, அந்த படம் பேர் சொல்லுங்க. டூ மேரி மே தேரா. அதோட விஷால் ப்ரோ 25th கர்நாடகத்துல பாருங்க, ஒரு படத்துல சுதீப், இன்னொரு படத்துல சிவராஜ்குமார், உபேந்திராவும், ராஜ்பி ஷெட்டி, 3 பேர். எப்படிப்பட்ட கிளாஸ் பாரு. தமிழ்ல ப்ரமோஷன் எல்லாம் ப்ரோ, கப்சான் ஒரு படத்துல எல்லாரும் இருந்தாங்களே ப்ரோ. கப்சான் ஒரு படத்துல எல்லாருமே இருந்தாங்களே. அதுக்கு போய் நான் டே 1 மாட்டினு தூங்கிட்டேன். ப்ரோ, இந்த வாட்டி உங்க அப்பா 45 அனுப்பிடுங்க, நீங்க மார்க் போங்க. போன வாட்டி யூஏ மார்டினுக்கே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தானே வந்த. பிரைன் வாஷ் பண்ணி என்னையும் பார்க்க வச்சு. மார்டின் வந்து அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு நான் பயங்கரமா இருக்கும்னு நினைச்சேன். டோன்ட் டீச் ஃபாதர் ஹவ் டு மேக் பேபிஸ். இவங்கிற பெரிய என்ன பிரைன் வாஷ் பண்ணி பார்க்க வச்சுட்டாங்க போன வருஷம். ப்ரோ, போன வருஷம் கொடூரமா இருந்தார் ப்ரோ அவரு. பேபி ஜான் தியேட்டர்ல பார்த்தாரு. இந்த படம் எல்லாத்தையும் போன வருஷம் பேபி ஜான் இந்த வருஷத்தோட மீட் அப்டேட் முடிஞ்சிச்சா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான், எல்லாமே வந்துச்சா? நம்ம வாசிச்சாச்சா? கமெண்ட் உள்ளே வாசிச்சாச்சா? ஆனா கூடி சீக்கிரம் ஒரு சம்பவத்தை மீம் டெம்ப்ளேட் ஆக்கிடுவாங்க. டேரக்டர் பாரதி கண்ணன், டேரக்டர் பாரதி கண்ணன் அதை சொல்லவே இல்லையே. அது பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு. நிக்கிறது தானே. இல்ல, கார்த்திக் பத்தி பேட்டி கொடுத்திருந்தாருல பாரதி கண்ணன், அது பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு ப்ரோ. அப்புறம் இன்னொருத்தர் ப்ரோ, இந்த எஸ்பிபி பாட்டை வச்சு இப்ப பாருங்களேன், இந்த இதுல இன்னொன்னு பிக் பாஸ்ல அந்த நாய் குலைக்கிற மாதிரி ஒரு அம்மா ஊஹூன்னு செய்யுங்க. நீயா நானா ப்ரோ? அது நீயா நானா, சாரி, நீயா நானா. அது இதெல்லாம் பயங்கரமான ஃபேமஸ் ஆச்சு. ரஜினி தான் இந்த வட்டம் அதிகமா பயங்கரமா கொடுத்துருக்காரு. ஓ எப்ப? ஓ மை காட். அது வாழ்த்துக்கள். நீதான் நார்மல் பீப்புள் இல்லையடா. அது எந்த வருஷம்? அவங்க வேற மாதிரி இருந்து, அவங்க நார்மல் பீப்புள் இல்ல. அது எந்த வருஷம் நினைக்கிறேன். தலைவன் தலைவி. அது ஒரிஜினல் டெம்ப்ளேட். அது ஒரிஜினல் இந்த வருஷம் தான். ஏங்க சூரி நடந்துட்டு வர மாதிரி லோகேஷ் ராஜ் நடந்து வருவாருங்க. சூரி நடந்து அது டைரக்டர் பாரதி கண்ணன். கேம் சேஞ்சர் எஸ்டே சூர்யா மொட்டை அடிக்கிற சீனு.
அதுதான் ப்ரோ எனக்கு லோக்கி சரியான குதிர். இந்த லோக்கி மாமாவும் இந்த இப்படிதான். வருஷம் என்னோட ஃபேவரட் பெஸ்ட்னா அந்த அந்த இதுதான் எல்லா சுச்சுவேஷனுக்கும் பொருந்தும். அது சரியான திருப்பி எனக்கு அது. எது பின்னாடி ஜெயராம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு, முன்னாடி ஜெயராம் ரியாக்ஷன் பின்னாடி கொடுத்துட்டு இருப்பாரு. பின்னாடி ஜெயராம் சிரிப்பாட்டுல இவர் மொட்டை அடிச்சோன்னே குண்டு வேஸ்டா போச்சு. என்னடா டிபி இது, டிபி பாருங்க சார் சொல்லி திருவிளையாடல் ஆரம்பத்துல இது ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அது. அப்புறம் கெட்ட வார்த்தை இது ஒண்ணு கேம் டெம்ப்ளேட் மும்பை இந்தியன்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்கல்ல அது. ஹர்திக் பாண்டியா பிளஸ் ப்ரோ அப்புறம் இந்த ரஜினி ஃபேன் ஒருத்தர் இருப்பாரு, அது இந்த வருஷமா சூரியனை வெல்ல முடியாது, சூரியனுக்கு இது இல்ல, அது போன வருஷம்ல, சொல்லுவாரு. அது நார்மல் போன வருஷம்ல அது. அவர் இந்த வருஷமும் கூப்பிட்டு வந்தாங்க, ஆனா அது ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. ஆமா அவ ஆஸ்கர் குடுறா ட்ரம்ப் அப்படிங்கிறது நேச்சுரலா இருந்துச்சு. இது இந்த வருஷம் ஃபுல்லா ஃபேக். சரி ரைட்டு, அவ்வளவுதானா, முடிச்சிடலாமா ஸ்பேஸையும். ஓகே பரணி நாளைக்கு இந்த எல்லாத்தையும் ஒரே இதா டம்ப்ளேட்ல ரெடி பண்ணி கொடுப்போம். அப்படி மீம் டெம்ப்ளேட் 2025 பெஸ்ட் மீம்ஸ் அதானே பரணி? பரணியை காணோம். கேம் சேஞ்சரை நாளைக்கு இந்த கேம் சேஞ்சரை பெருசா காட்டுங்க பரணி ப்ரோ, தம்னே இல்ல. அவர் இல்ல போல இருக்கு, ஆளை காணோம். சரிண்ணா, நாளைக்கு சந்திப்போம். ஓகே பாய். பாய்ண்ணா.